எட்டுரோடு ஸ்ரீ காவடி செல்வ விநாயகர் ஆலயத்தின் பங்குனி உத்தர திருவிழா இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் துவங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சியாக எப்பொழுதுமே தேவாரம் தான். ஐயா சிவராஜபதி அவர்களின் மாணவர்களின் தேவார இசையோடு தான் 10 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சிகள் இங்கே துவங்கியிருக்கிறது. அதற்கு மணிமகுடமாக இந்த ஆண்டு பூசைக்குரிய ஸ்ரீமத் சுவாமி தம்பிரான் சுவாமி அவர்கள் இங்கே எழுந்தருளி நமக்கு ஆசையளித்து குழந்தைகளையும் வாழ்த்துவதற்கு வருகை தந்தமைக்கு சுவாமிகளை வரவேற்று ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி. நமச்சிவாய். சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக, நெய்வேலி சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக இப்போ சமீபத்தில் நடராஜர் ஆலயத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே சாமி அவர்கள் எழுந்தருளி அருளாசி வழங்கினாங்க. ஆனால் அங்கே நேரம் மிக குறைவு அப்படின்றதுனால 10 நிமிஷம்தான் பண்ணாங்க. ஆனால் சொல்லற்கரிய மிகப்பெரிய அறிவுரைகளை அங்கே நமக்கு வழங்கினார்கள். அதை நம்ம கென்னடி ஐயா பார்த்தாங்க. இவ்வளோ 10 நிமிஷமாக சாமிக்கு பத்தாது, நிறைய நேரம் ஒரு நிகழ்ச்சி அவசியம் செய்யணும். அதனால பங்குனி உத்திர கொடியேற்ற விழாவில் முதல் நிகழ்ச்சியே சாமியினுடைய நிகழ்ச்சியாக தான் இருக்கணும். அருளாசி, அவங்களுடைய அருளாசி தான் நமக்கு முக்கியம். நிச்சயம் ஏற்பாடு பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு என்ன சாமிகிட்ட கேட்டேன், நல்லா செய்வோம் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட சாமி இன்னைக்கு மெய்கண்டாரனுடைய பூஜையை முடிச்சுட்டு அப்படி கிளம்பி இங்கே வர்றாங்க. நமக்கெல்லாம் அதனுடைய ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அருமையாக பேசுவாங்க. ஒவ்வொரு சொல்லும் அப்படியே நம்மளை தைக்கும். குருவனுடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அப்படி மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. அதுவே அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதித்து இந்த நிர்வாக ஏற்பாடு அடியார் பெருமக்களுடைய சார்பாக அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதித்து வரவேற்கின்றோம். இப்பொழுது சாமி அவர்கள் நமக்கு அருளாசி வழங்கி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடிகளை போற்றி வேண்டுகிறேன். தம்பிதனக்காவனத்தடைவோனே தம்பை வளர்த்தான் அருளைக்கனியோனே அன்பரமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முகப்பெருமாளே பெருமாளே பெருமாளே. எல்லாம் வல்ல ஞானவான் ராச பெருமான் திருவடையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனத்தின் பிரதம ஆச்சாரியர் பஞ்சாகர தேசிக சுவாமிகள் குருவடையும் திருவாவூர் ஆதீனத்தின் 23ஆம் பட்டத்தில் எழுந்தருளியிருந்த அடியேனுக்கு சைவ சன்னியாசமும் வீச்சையும் அளித்த ஸ்ரீ சிவபிரகாச தேசிக மூர்த்திகள் திருவடிகளையும் கருதும் அடியார்கள் கோடி குறைப்பதினாலும் ஓதி முனிய அறியாத பெருமாளாக கருணை கடலாக அன்பின் உருவமாக நம்முடைய நடமாடும் நமஸ்கார மூர்த்திகளாக 24ஆம் பட்டத்தில் எழுந்தருளி ஞானச்செங்கோல் வச்சு வரும் ஸ்ரீ அம்பலவான ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளையும் முதற்கண் அடியேன் முக்கரணங்களால் வணங்குகின்றேன். இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் முதல் நாள் அடியேனை பேச படித்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏற்கனவே அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்தப்போ அன்றைக்கி ஒரு கலை நிகழ்ச்சி இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும்ங்கிறதுனால கொஞ்சம் நேரம் பேசினேன். எனக்கு ஐயா மறுபடியும் ஒரு தடவை சாமி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த வழிபாடு இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலை உணவு வளர்க்குது. பிறந்த குழந்தையிலேருந்து பிறந்தப்போ நம்ம 2.5 கிலோ அப்படி இருந்தோம்.
இப்போ 50 கிலோ 70 கிலோ 100 கிலோ கூட இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ட இட்லி, பொங்கல், பூரி, வடை, சப்பாத்தி அதெல்லாம் இந்த உணவு வந்து இந்த உடலை வளர்த்துது. ஆனால் உடலுக்குள்ள இன்னொன்று இருக்கு. ஒரு ஆள் வந்து போயிட்டா என்ன சொல்கிறோம், உயிர் போயிட்டுங்கிறோம். இப்போ உடல் வேறு உயிர் வேறா இருக்கு. உடலை வளர்க்குறதுக்கு தினமும் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், உயிரை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அந்த உயிரை வளர்ப்பதற்கு தான் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் பண்ணணும்னு அந்த காலத்தில் விதிச்சிருக்காங்க. அதுலேயே நம்முடைய தமிழ் மொழிக்கு இணையாக வேற எந்த மொழியிலையும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஆலயங்களும் வழிபாடுகளும் வட மாநிலங்களில் இல்லை. அங்கேயும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். வேற படையெடுப்புகள்ல அதெல்லாம் மெல்ல மெல்ல அழிஞ்சு போச்சு. நம்மகிட்ட இருக்கிற மாதிரி திருக்கோயில்களும் வழிபாட்டு முறைகளும் அங்க இல்லை. திருமுறைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அதனால வடமொழியை வந்து யாரும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வடமொழியை பற்றி சொல்ல போனால் ஆலயத்தில் 2 தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். வடமொழியை பற்றி வடமொழி தென்மொழி சண்டை வந்து எப்பவுமே சைவர்கள் யோசிக்கக்கூடாது. வடமொழி என்பது தேவ பாஷை. ஒரு கதை சொல்லுவாங்க. காளிதாசர்னு ஒரு புலவர் இருந்தார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தண்டின்னு ஒரு புலவர் இருந்தார். அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி, யார் பெரிய கவி அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து சரஸ்வதிய நடுவராக வச்சாங்க. இப்போ 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களெல்லாம் சொல்லும்போது கடைசியாக தீர்ப்பு சொல்கிற நேரம் வந்துச்சு. சரஸ்வதியை கேட்டாங்க. சரஸ்வதி சொன்னாலாம், தண்டியே கவி தண்டியே கவி தண்டியே கவின்னு சொன்னாலும் 3 தடவை. 3 தடவைக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. 3 தடவை சொன்னால் அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ தண்டிஹி கவின்னு சொன்னாலாம், தண்டி தான் கவி. காளிதாசருக்கு ஒரே வருத்தம். அவர் கேட்டாராம், என்னம்மா தண்டியை கவின்னு 3 தடவை சொல்லிட்டீங்க, அப்போ நான் கவிஞன் இல்லையா அப்படின்னு. தண்டி தான் கவி, அதில் சந்தேகமே இல்லை. நீ மகாகவி, மகாகவி காளிதாஸ், நம்ம அப்படிதான் எப்பவும் சொல்றோம். அதுபோல வடமொழி வந்து தேவ பாஷைங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனா தமிழ் வந்து மகாதேவ பாஷை. என்ன, இறைவனே நம்மை சொத்துமிடால் பாடுகின்றார், தூமறை பாடும் வாயா. அதனால நமக்கு வந்து வடமொழி தென்மொழி வேதமெல்லாம் வேண்டாம். தமிழ்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, வடமொழியிலையும் இருக்கு, அதையும் நம்ம ஏற்றுக்கலாம். சிறு வயது முதலே பக்தி செய்யணும். இந்த குழந்தைங்க எல்லாம் பாடினதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வேத நூல் பிராயம் 100 அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ 100 வயசுக்கெல்லாம் யாரும் இருக்கிறது இல்லை. எவ்வளோ காலங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு உடல் ஒத்துழைக்கணும். நம்ம குடும்ப சூழல், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே தான், நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போக முடியும். ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்த நிம்மதி இப்போ யாருக்காவது இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஹோம்ஒர்க் எழுதுறது பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்போ தெரியல இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம சந்திக்க போறோம்னு. அதனால நாளாக பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் போகுமே ஒழிய அப்போ இறைவனை வழிபடுறதுக்கெல்லாம் நமக்கு சுத்தமாக நேரமே கிடைக்காது. அதனால சிறு வயது முதலே பக்தி செய்யணும். இளம் மூங்கில எப்படி வேணாலும் வளைக்கலாம், முற்றிய மூங்கில வளைக்க முடியாது. வளைச்சா என்ன ஆகும், ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாமல் உடஞ்சு போகும். சிறு வயது முதலே பக்தியை குழந்தைகளுக்கு ஊட்டணும். அப்புறம் நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். முதல்ல நம்மளை நாமே திருத்திக்கணும், அப்புறம் குழந்தைகளை வழி நடத்தணும். நம்ம எப்படி வந்துட்டு குழந்தைங்க மட்டும் சரியா இருக்கணும். நிறைய வீட்டில் நினைப்பாங்க, இவங்க படிக்கும்போது 10 மார்க் 5 மார்க் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்க 100 மார்க் வாங்கணும்னு அது போட்டு பாடாப்படுத்துவாங்க. முதல்ல நம்ம திருத்திக்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு வழிகாட்டணும். ஒரு பெரிய மகான் ஒருத்த ஒரு அம்மா பையனை கூட்டிகிட்டு போய், என் பையன் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றான், நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு நல்லது சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த மகான் சொன்னாரு, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க. ஒரு வாரம் கழிச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அந்த மகான் சொன்னார், என் பையன் இனிப்பு நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்
அதனால குறைச்சிட்டு வந்தார். அந்த அம்மா கேட்டாங்க, இதை அன்றைக்கே சொல்லிக்கலாமே சாமி. அவர் சொன்னார், அப்போ நானே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். முதல்ல ஒரு வாரத்தில் என்னையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நிலை வந்தப்போ சொல்கிறேன் அப்படின்னு. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக இருந்து வந்து அவங்க வழிகாட்டணும். நம்ம திருமுறைகளை விடாது படிக்கணும். ஆலய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஆலயம் தொழுதல் காலவும் நன்று அப்படின்ற மாதிரி. இது போல அரண் வலியுறுத்தல், அறத்தை கைவிடக்கூடாது. கூடி காலத்துல இறைவன் வந்து ரிஷபாரோடராக இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரிஷபம் வந்து தர்மம் தான் விடை. கூடி காலத்திலையும் தர்மம் அழியாம இருந்து இறைவனை தாங்கிறது தர்மம் தான். இப்போ ஒரு நாளும் ஒழுக்கத்தை கைவிடக்கூடாது. நெய்தான் அருது கலக்கையில் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி உள்ளம் புனிதான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெயதே போற்றி என்னும் கைதான் நிகழவிடையன் உடையான் என்னை கண்டுகொள்ளேன்னு சொன்னாரு. கைன்னு முதல்லையும் சொன்னாரு, கைதான் தலை வைத்தேன்னு. பின்னாடியும் கைதான் நிகழவிடையன்னு சொன்னாரு. மாணிக்கவாசகர் பாடல்லாம் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு 100% அடங்கி வரும். மீதி பாடல்கள் அப்படி வராது. அவங்க வந்து பொருளுக்கும் மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. மாணிக்கவாசகர் வந்து பெரும்பாலான கருத்து 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருந்தால் கூட சில அறிஞர்களோட கருத்து 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதிங்கிறது. அப்பதான் அந்த 8 தொகை 10 பாட்டெல்லாம் வந்த காலம். இப்போ சங்க காலத்துல வந்த மாதிரி 10 பாடல்களா பாடிட்டு வந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாணிக்கவாசகர் 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதின்னு சொல்றாங்க. அவர் பாட்டுல வந்து கூறியது கூறல் குற்றம் வரவே செய்யாது. தமிழ் இலக்கணத்துக்கு 100% அடங்கி வரக்கூடியது திருவாசகம். இந்த திருவாசகத்துல ஏன் 2 தடவை கைது சொன்னார்னா, கைதான் நிகழவிடைன்னு சொன்னது வந்து ஒழுக்கத்தை. தமிழ் அகராதி எடுத்து பார்த்தா கைங்கிறதுக்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள் இருக்கு. ஒழுக்கத்தை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அதுக்கு முதல் முன் உதாரணமா நம்ம இருக்கணும். நம்ம அப்பாவை மதிச்சு பெரியவங்களை போற்றி அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாதான் நம்ம குழந்தைங்க நம்மளை மதிக்கும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்க எவ்வளவு தூரம் நம்மளை மதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவு நம்ம அப்பா அம்மா மேல மதிப்பு மரியாதையா இருக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெரியவர்கள்லாம் வீட்டுக்கு அப்படி வழிகாட்டுவாங்க. இது ஒரு சின்ன கதை மூலமா சொன்னா, ஒரு ராஜா அவர் நாட்டுல எதிரி ராஜா வந்து படையெடுத்து வந்துட்டான். அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இந்த ராஜா ஒரு நாள் யோசிச்சார், இந்த 60 வயசுக்கு மேல இருக்க ஆட்களால துன்பம் தாங்க முடியல, இதெல்லாம் எங்கேயாவது கொண்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். 60 வயசுக்கு மேல இருக்கிற அப்பா தாத்தா எல்லாத்தையும் ஊருக்கு எல்லை பொறுத்துல ஒரு பாலாடல கிணறு இருக்கு, அங்க கொண்டு தள்ளி விட்டுருங்க எல்லாரையும். ராஜா உத்தரவுக்காக இல்லை, எல்லாரும் எப்ப தள்ளுறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. உத்தரவு ஒரு சாக்கா வச்சு எல்லாரும் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. இப்ப 60 வயசுக்கு மேல யாருமே கிடையாது அந்த ஊர்ல. இப்போ திடீர்னு எதிரி நாட்டு ராஜா சூழ்ந்துட்டான், வந்து சுத்தி அடைச்சிட்டான் படைகளோட. எவ்வளவு காலம் அவங்களால வாழ முடியும்? வெளியில இருந்து பொருள் வந்தாதானே சாப்பாடுக்கே பஞ்சமாயிருமா? அவன் ஒரு 3 மாசமா படை வீடு போட்டு சூழ்ந்து அடைச்சிட்டான். 3 மாசத்துல சாப்பாடு குறைஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ராஜாவோட தலைவர் எல்லாம் சொன்னாங்க, 3 மாசம் ஆச்சு இன்னும் வெளியே வரல, இனிமே காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம போயிடலாம் ராஜா. இந்த ராஜா சொன்னாரு, 3 மாசம் ஆச்சுன்னா இப்ப சாப்பாடு உள்ள இருக்க உணவு கிடங்குல பொருள் எல்லாம் காலியா இருக்கும், இனி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆகணும், இல்லை உள்ளே சாக வேண்டியதான். இன்னும் 1 மாசம் காத்திருந்தா 10 நாள்ல வந்து சரண்டர் ஆகலைன்னா 30 நாள்ல நம்மளே போய் நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு தயாரா இருக்காரு. அப்போ மந்திரி வந்து சொன்னாரு, ராஜா ஒரு யோசனை, நீங்க உத்தரவு கொடுத்தா செய்யறேன்னு. அதுபடி செஞ்சாரு. அந்த ராஜா வெளியில படை வீடு கட்டி இருந்த ராஜா காலி பண்ணிட்டு போயிட்டான், இனிமே உங்களை பிடிக்க முடியாது. இந்த மந்திரி என்ன பண்ணாருன்னா, இருக்கிறது ஒரே ஒரு மூட்டை நெல் தான் இருந்தது, அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் பத்தாது, ஒரு 2 நாளைக்கு எல்லாரையும் பட்னியா இருக்க சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க எலி எல்லாம் பிடிச்சு எல்லாத்துக்கும் அந்த நெல்லை கொடுத்துட்டாரு. எலியெல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த எலியை வந்து கதவை திறந்து வெளியே அந்த துறை வழியா வெளியே விட்டார். இப்போ அந்த எதிரி நாட்டு ராஜா பார்த்தான், எலிக்கே இவ்வளவு சாப்பாடு இருக்குன்னா இப்போ மனுஷன்லாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பான், இனிமே காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, அவங்க வந்து வெல் செட்டில்டா இருக்காங்க, இனி காத்திருந்தா நம்ம தான் சாப்பாடு வழியெல்லாம் செத்து போயிடுவோம்னு காரியம் பண்ணிட்டு போயிட்டான். ராஜா கூப்பிட்டு என்ன பண்ணேன்னு கேட்டாரு. இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி உனக்கு தோணுச்சுன்னு கேட்டாரு. ராஜா சொன்னா, ராஜா ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான்
நீங்க வந்து என்னை மன்னிக்கணும் முதல்லன்னா. பரவாயில்ல, அதனால என்ன சொல்லுங்க. இந்த உபாயத்தை சொன்னது வந்து எங்க அப்பா. அப்பாவா? அவர் இருக்காரான்னு கேட்டார். ஆமா, உங்களை மீறி எனக்கு வந்து அவரை இது பண்ணதுக்கு மனசு இல்லை, அதனால எங்க வீட்டிலே தான் வச்சிருக்கேன் மறைச்சு. அவர்கிட்ட அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு தீர்வு சொன்னாரு. அதுதான் பண்ணேன், இப்ப அதுதான் நம்ம உயிரை காப்பாற்றிச்சிருந்தார். அது மாதிரி பெரியவர்கள் வந்து அவங்களோட அனுபவத்துல நமக்கு வழிகாட்டுவாங்க. அவங்கள வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். பெரியவர்களும் சிறியவர்களோட கொஞ்சம் இணக்கமா இருக்க பழகிக்கணும். அந்த காலத்துல இருந்த நிலை வேற, இப்ப இருக்கிற நிலை வேற. அப்போ வந்து நடந்து போனாங்க, இப்போ கார்ல போறதே சாதாரணமாகி போச்சு. அதனால அந்த காலத்துல இருந்த நிலையெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களும் கொஞ்சம் இணக்கமா இருந்தாங்கன்னா சுமூகமான சூழல் இருக்கும், வீட்டுல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். இந்த சாமி வந்து ஒன்றும் சாஸ்திரம் சொல்லாம சாமியை பற்றி பேசாம கதையா சொல்றாருன்னு நினைக்கலாம். நாட்டுக்கு வந்து சாஸ்திரமும் திருமுறையும் சொன்னா கூட இது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா அடிப்படை சரியானாதான் வீட்டுல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்தாதான் நம்ம வெளியே வர முடியும். ஆலய வழிபாட்டுக்கு வரணும்னா கிளம்பும் போதே வீட்டுல 1000 பிரச்சனை இருந்ததுன்னா கோயிலுக்கே வர முடியாது. அப்புறம் எங்க இறைவனை வழிபடுறது, எங்க நல்ல வெளியே அடைகிறது. வீட்டிலே வழிபடுறதா கூட அதுக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அதுல கணவன் மனைவிமா சேர்ந்து வழிபட்டா ரொம்ப அது சீக்கிரமா நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விடும். இந்த மாதிரி வழிபாட்டுக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பா ஆலய வழிபாடு பண்ணணும். இந்த பிறவி பெருங்கடல்னு சொல்றாங்க. இந்த பிறவிய இதை நீந்துறதுக்கு இறைவனுடைய திருவடி தான் நமக்கு ஓடம் போல இருந்து நம்மளெல்லாம் கரையேற்றுது. அந்த திருவடிங்கிற ஓடம் கப்பல், அதுல ஏறுறதுக்கு துறைமுகம் வேணும். துறைமுகத்துலதான் இந்த கப்பல்ல ஏற முடியும். அது போன்ற துறைமுகம் தான் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச ஆலயங்கள். அதனால ஆலயத்துல வழிபட்டா மட்டும்தான் கிடைக்குமா, வீட்டுல இருந்தே நான் கும்பிட முடியாதா, எனக்குள்ளே இறைவனை பார்க்க முடியாதுன்னா, ஆலயம் வந்து அந்த காலத்துல இருந்து அருளாளர்கள்லாம் பாடி போற்றி வச்சிருக்காங்கன்னா, ராஜாலாம் அந்த காலத்துல விவரம் தெரியாமலா கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு 10,000 ஆயிரங்கள் வச்சு பல 100 ஆண்டுகளாக இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த இடத்துல இறை சக்தி குவிஞ்சு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆலய வழிபாடுகள்ல கண்டிப்பா எல்லாரும் ஈடுபடணும். தினமும் ஆலய வழிபாடு பண்ணணும். அதுலேயும் இந்த முருக வழிபாடு சீக்கிரமா நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது. வேல், இந்த காவடி எடுக்கிறாங்களே, இந்த வேலே வந்து அறிவு சுரூபம். வேல்ங்கிறதுக்கு தமிழ்ல வெல் என்னும் முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. வேல்னா அறிவுன்னு தான் அர்த்தம். சிவசிந்தாமணியில கூட சிவன் வந்து போயிட்டான் ஒரு டைம் கேட்கும்போது அந்த தலைவி வந்து மைண்ட் விழுந்துட்டா, இல்லை வந்துட்டாருன்னு சொன்னோடனே எழுந்திரிச்சிட்டா. இப்போ பவனந்தி முனிவர் வந்து வேல் பெற்று எழுந்தனால எழுதியிருக்காரு. தமிழ்ல வேல்னாலே அறிவுன்னு தான் அர்த்தம். சிவபுராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனேன்றாங்க. இப்போ அறிவு ஆழமா இருக்கணும், அகலமா இருக்கணும், நுட்பமா இருக்கணும். அதுதான் இந்த வேல் தத்துவம் சொல்லுது. இறைவனுடைய வேலை ஞான வடிவம், ஞான சொல்லுவோம். முருகனே ஞானமூர்த்தி, அவரை வழிபட்டா நமக்கெல்லாம் ஞானம் கிடைக்கும். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறோம்னா அந்த ஆயுதம் ஜெயிக்கிறது இல்லை, நம்மளுடைய அறிவு தான் ஜெயிக்குது. எல்லார் கையிலையும் ஆயுதம் இருந்தால் கூட சிலர் தான் வச்சுக்கிறாங்க. அதை எப்படி பிரயோகப்படுத்தக்கூடிய அந்த அறிவு தான் ஜெயிக்குது. அதனாலதான் சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜையா கொண்டாடுறோம். அறிவோடு சம்பந்தப்பட்டு சரஸ்வதி அன்னைக்கு எதுக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை போடுறோம் அப்படின்னா, அறிவுனாலதான் ஆயுதத்தை செலுத்த முடியும். கத்தியை வச்சு பழத்தையும் வெட்டலாம், ஆலையும் வெட்டலாம். அப்போ அறிவு தான் வந்து என்னைக்குமே நமக்கு ஜெயிக்குது. ஆயுதம் ஜெயிக்கிறது இல்லை, ஆயுதம் நமக்கு துணையா தான் இருக்கு. அந்த ஆயுதமே ஒரு அறிவு சுரூபமா இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியது முருகன் கையில இருக்கக்கூடிய வேல். அந்த முருகனை வழிபடுறதுக்கு காவடி எடுக்கிற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இடும்பன் வந்து 2 மலைகளை பழனியில இந்த மலைகளை காவடியா எடுத்துட்டு வந்தாங்கிறது சூக்கும குறிப்பு, சூழ குறிப்பு. சூக்கும குறிப்பு என்னன்னா, நம்முடைய இன்ப துன்பம் நல்வினை தீவினைகளை காவடியா எடுத்துக்கொண்டு போய் இறைவன் திருவடியில அதை சமர்ப்பிச்சிடும். ஒரு ஆள் காலையில பகல் நேரத்துல சூரியன் நோக்கி ஓடினாரு. அவர் பின்னாடியே ஒண்ணு துரத்திட்டு வந்துச்சு. அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, பின்னாடியே வந்துட்டு சூரியன் வந்து எதிர் திசையில ஓடினாரு.
அப்போ முன்னாடி வந்துச்சு. பார்த்தாரு, என்ன இது நாளை துரத்திட்டே இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குழி வெட்டி அதுக்குள்ளே இறக்கிடும், அப்படி அந்த ஆளை இறக்கிடும். குழியை வெட்டி அதுக்குள்ளே போட்டு மூடினாரு. உட்கார்ந்துருந்தாரு, பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. பார்த்தாரு, இது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுக்கு, இப்படி படுத்துட்டாரு. அப்போ இல்லாமலே போச்சு. அப்போ இறைவனை நோக்கி போகும்போது நம்முடைய அறியாமை, அந்த மனம், அதோட செயல்பாடு பின்தங்கி போகுது. இறைவனை விட்டு விலகும் போது அது நமக்கு முன்னாடி வந்து நம்ம தொந்தரவு பண்ணுது. எப்போ பூரண சரணாகதி ஆகிறோமோ அப்போதான் நம்முடைய அறியாமையும் இந்த மனமும் அடங்கி இருக்கு. இது வந்து சாதாரண கதையா தெரிஞ்சா கூட நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய அறியாமையும் அதுக்கு காரணமான மனமும் தான். வடமொழியில ஒரு ஸ்லோகம் உண்டு. ஒரு குரங்கு, ஏற்கனவே குரங்கு, அது ஒரு நாள் கள்ளு குடிச்சிட்டு, அந்த கல்லை குடிச்ச குரங்க ஒரு தென்னை மரத்துல ஏறிச்சு, என்ன செய்ய தெரியாம இங்க ஒரு தேள் கொட்டிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிட்டு, அதை ஒரு பேய் வேற அடிச்சிட்டு. அப்ப என்ன ஆகும் அந்த குரங்கோட நிலைமை? அந்த குரங்கு வேற யாரும் இல்லை, நம்முடைய மனம்தான். ஏற்கனவே அது வந்து இங்க இருக்கும்போதே அமெரிக்காவுக்கு போகும், லண்டன் போகும். 8 வருஷத்துக்கு முன்னாடி பங்காளி சொன்ன வார்த்தைலாம், சண்டை போட்டதெல்லாம் மனசுக்கு வரும், ஞாபகத்துக்கு வரும். நல்ல விஷயங்களை தவிர மீது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து ரீவைண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கும் இந்த மரம். அது அந்த குரங்கு, அது கள்ள குடிச்சிட்டு, அதுக்கு வந்து தன கர்வம், வித்யா கர்வம் எல்லாம் வந்துட்டு, நம்ம பெரிய செல்வந்தர், நிறைய படிச்சுட்டோம், குலகர்வம், பெரிய உயர் ஜாதியில் பிறந்துட்டோம், அப்படி இந்த கர்வம் எல்லாம் வந்துட்டு அது கள்ள குடிச்சிட்டு. அதை ஒரு தேள் கொட்டிட்டு ஒருத்தன் வந்து நம்மளை சீண்டிட்டான், நீ என்ன பெரியாளா அப்படின்னு. இப்போ என்ன ஆகும்? உடனே நமக்கு ஆணவம் தலைக்கேறி பைத்தியம் பிடிச்சிட்டு, கடைசியா சுத்தி இருக்கவங்க வேற ஏற்றி விட்டாங்க, பேய் அடிச்சிட்டு. அப்ப என்ன ஆகும் அவனோட நிலைமை? ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. எல்லாரும் சிரிக்கிறீங்க, அந்த நிலைமையில தான் நாங்கெல்லாம் இருக்கோம். இப்போ இவ்வளவு நேரம் யாரை பத்தியோ பேசுட்டு நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மனதை அடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, எல்லாரும் வந்து 5 அடக்கணும்னாங்க. அது ஒரு தப்பு. 5 அடங்கினா என்ன அர்த்தம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 அடங்கினா என்ன ஆகும்? அவ்வளவுதான், சீக்கிரமா சொல்லி அனுப்ப வேண்டியதான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம். ஐஸ் பொட்டி வாங்கி வச்சுட்டு தூரத்துல இருந்து ஐஸ் பொட்டி வாங்கி வைக்கணும், எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட வேண்டியதான். 5 அடக்க முடியாது. அதை இறைவனை நோக்கி திருப்பணும். அதை திருப்புறதுக்கு தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப காலம் இதுல தொடர்ச்சியா ஈடுபடுறது நல்லது. தினமும் ஈடுபட முடியாதவங்க கூட அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வச்சுக்கிட்டு 40 நாள் மாலை போடுறது, 10 நாள், 9 நாள் நவராத்திரி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சு இதுலயாவது ஒழுங்கா இருங்க அப்படிங்கிறது தான். ஒரு சமீபத்துல கிடைத்த குறிப்புப்படி இந்த கார்த்திகை மாசத்துல அது எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கறி விலைலாம் குறைஞ்சு போகுது. டாஸ்மாக் கடையில வருமானமே குறைஞ்சு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு பெரிய வருமானமே டாஸ்மாக் தான். கார்த்திகை மார்கழி தையில இந்த வருமானமே குறைஞ்சு போச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதிகமா இந்த வழியில இருக்கவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க. இந்த 3 மாசத்துல இந்த வருமானமே குறைஞ்சு போற அளவுக்கு அவங்கள வந்து மாத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம். ஏதோ ஒரு பெரிய உயர்குடியில பிறந்து எங்க தாத்தா சிவபூசை பண்ணாரு, அப்பா பண்ணாரு, எங்க அப்பா அந்த கோயில் தர்மகர்த்தா, அப்படி எப்படிலாம் இருக்கிறவங்க வந்து வழிபாட்டு நெறிக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண தினம் அன்னன்னைக்கு பிழப்பே கஷ்டப்பட்டு பிழைக்கிற ஒருத்தன் வந்து இந்த வழிபாட்டு நெறிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காலம் தெரிந்து இருக்கான்னா, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம வந்து வழிகாட்டி அவங்கள மேல்நிலை கொண்டு வருவதற்கு நம்மளால என்ன முடியுமோ அது செய்யணும். அறம் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரமே வச்சார் வள்ளுவர். அறம் செய்ய விரும்பு, முதல்ல விருப்பமாவது படணும், அப்புறம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அவை பாட்டி. நம்மால் இயன்ற உதவிகளை எல்லாருக்கும் செய்யணும். திருமுறைகள்லையும் சாஸ்திரங்கள்லையும் இது நிறைய சொல்லியிருக்கு. பையற் கதிர் வடிவதனை வாழ்த்தி பரிங்கற்கென்று நொய்யிற் பிள விளைவேனும் பரவுங்கள் உங்கட்சிகள் வெயிற்கு உடம்ப உருவா பெருவுடம்போர்
கையில் பொருள் ஒன்றும் காணாது காணும் கடைபிடிக்கே அப்படின்னு அலங்காரத்துல அருணகிரிநாத சாமி சொல்றாங்க. கையில கூர்மையான வேலை வச்சிருக்கிற முருகனை வாழ்த்தி வறிஞர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால இயன்றது நுயிர் பிளவு அரிசி கொடுக்க முடியலைன்னாலும் வீட்டுல வீணா போற குருணையாவது கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு அம்மா பெரிய செல்வந்தர், அந்த ஐயா வந்து தாராள பிரபு, அந்த அம்மா கொஞ்சம் சிக்கனம், யாருக்கும் கொடுக்க மனசு வராது. அவங்க செய்யற தர்மத்தெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டே வருது. ஒரு நாள் 2 பேரும் பகல் நேரத்தில் கோயிலுக்கு போறாங்க. சித்திரை மாசம் கடுமையான வெயில். அந்த அம்மா சொல்லுது, இந்த வெயில்ல போய் என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை, சுதாரி பின்னாடி திரும்பி பாருவோம் நிழல் இருக்கு, அதில் நின்றுக்கோங்கிறார். அப்போ நம்ம கூடயே வர்றது நிழல், அது கூட நம்ம ஒதுங்கிறதுக்கு முடியாது. இப்போ நம்ம கூடயே இருக்கக்கூடிய பொருளே பயன்படலைன்னா, இந்த வேட்டி இது இது இதெல்லாம் வெளியில இருக்க பொருள், இது எப்படி பயன்படும் நமக்கு? மாளிகையும் பணச்சாலிகையும் ஆர் கொண்டு போவார் அமைகிறார் இன்னொரு அலங்காரத்துல. இறந்து கூர் கொண்ட வேலையை போற்றாது ஏற்றம் கொண்டாடுது, போர் கொண்ட காலங்களை கொண்டு போகும் பொழுது மாளிகையும் பணச்சாலிகையும் தார் கொண்ட மாதரும் ஆர் கொண்டு போவர் ஐயோ கெடுவீர் நம்ம அறிவின்மையேன்னார். இப்போ ஒரு நாள் யமதர்மராஜா வந்து நீதி சொல்றதுக்கு வரும்போது நம்மளோட மனைவி மக்கள் பணச்சாலிகை அந்த காலத்திலே லாக்கர்ல வச்சு பூட்டியிருக்காங்க. திருட்டு பயம்லாம் நிறைய இருந்திருக்கு. யார் கொண்டு போவா, இதெல்லாம் யார் எடுக்க போறா எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் சேர்த்து வச்சதுனால இதெல்லாம் கூட வராது, பற்றி தொடரும் இருவினையே அப்படின்னு பட்டத்து சாமி சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு நல்வினை தீவினை தான் நம்ம தொடர்ந்து வரும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய முக்கியஸ்தர் இறந்து போயிட்டாரு. ஒரு அம்மா செஞ்சு பையன்கிட்ட பேரண்ட்ட இறந்தவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துட்டுறாங்க. உயிரோட இருக்கால போய் டெஸ்ட் பண்ணலாம், இறந்து போனவர் எப்படி பார்க்கறது, பேரன் சொன்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு அம்மா செஞ்சு போற வழியில அவரை பத்தி நல்ல மாதிரி பேசிட்டு வராங்களா, புண்ணியவான்னு சொல்றாங்களா, இல்லை இந்த ஆள் போனதே நல்லது நல்ல வேலை போய் சேர்ந்தான்னு சொல்றாங்களா, இதுலேயும் கண்டுபிடிச்சிடலான்னாங்க. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் எதை பத்தி பேசுறாங்கன்னா, நம்ம செஞ்ச நல்வினை தீவினைகளை பத்தி தான் உலகத்திலேயே பேசுறாங்க. மேலே கணக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு வேற நம்ம மரத்துல சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. இப்படி இல்லாம மிரட்டி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் மிரட்டுற ஆள் இல்லை. என்ன நம்ம நமக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இது வந்து நமக்கு இருக்கிற அறியாமை. இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு தான் ஆலயத்துக்குலாம் வரும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் அதிலேயே முன்ன நிற்கணும் பின்ன நிற்கணும், பெரிய பொறுப்பு, இங்கேயும் பதவி சண்டை, அது இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமாக யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக ஆலயத்துக்கு வரணும், ஏன் வழிபாடு பண்ணணும். பிள்ளையார் இருக்கு, பிள்ளையாரை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிடியதன் உருவமை குழந்தைய தெரியதுங்கிற பாட்டில் ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, கஜமகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக வர்றதுங்கிறது புராணம். இறைவனும் இறைவியும் அந்த கைலாய மலையில இருந்த சித்திரங்களை பார்த்தப்போ அந்த ஆண் யானை பெண் யானைமா சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் சொல்லுவாங்க. ஓம்ங்கிறது அகார உகார மகார அஞ்சுநாதம், இந்த 5 இது 2ம் சேர்ந்து உருவானது தான் விநாயகர் வடிவம். விநாயகர் பற்றி புராணங்கள்ல சொல்ற கதைகள் எல்லாம் போய் இன்னும் சூட்சமா சொல்லப்போனா நம்முடைய மூலாதாரத்துல இருந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல் இதையெல்லாம் இயக்கிறது தான் விநாயகர். முதல்ல இருந்து தூண்டி விடுறதுனால அவரை மூத்த பிள்ளையார்னு சொல்லுவோம். இந்த எண்ணம் சொல் செயல்லாம் நமக்கு நெறிப்பட்டு வராம நம்ம கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போகும்போது வெளியில வந்து 2வது முறையா நம்மளை நெறிப்படுத்துறாரு முருகன். அதனால அவரை இளைய பிள்ளையார்னு சொல்றோம். எல்லாம் ஒரே சக்தி தான். உள்ள இருந்து காட்டுறதும் அதுதான், வெளியில வந்து நம்மளை நெறிப்படுத்துறதும் அதுதான். அதனாலதான் இளைய பிள்ளையார் மூத்த பிள்ளையார்னு சொல்றோம். சிவபெருமானுக்கு பிள்ளைலாம் இல்லை, எல்லாமே ஒரே சக்தி தான், அருள் சக்தி தான். இறைவனுடைய வேறு வேறு வடிவங்களான அருள் சக்தி தான். இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யணும். உதவி செய்யும் போது வலது கை கொடுக்கறது இடது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சோன்னா உடனே செஞ்சிடணும். கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா என்னன்னா, ஒருத்தர் கங்கை கரைக்கு போனார் நம்ம ஊர் ஆள். கங்கையில படி இருக்கு, தண்ணி ரொம்ப வேகமா இழுக்கும். அவருக்கு அதை பத்திலாம் தெரியல. நம்ம ஊர் 6 மாதிரி நினைச்சிட்டு இறங்கிட்டாரு. திடீர்னு தண்ணி இழுத்துட்டு போயிட்டு காலையில 6 மணி யாரும் இல்லை. அந்த நேரத்துல ஒரு பையன் இந்த கரையில குடிச்சிட்டு இருந்தா உடனே நீந்தி போய் அவர் முடியை பிடிச்சி கரையில எடுத்து கொண்டு விட்டுட்டான்.
அவர் உடனே சொன்னாரு, நீதான்ப்பா எனக்கு விஸ்வநாதரே வந்து காப்பாற்றின மாதிரி காப்பாற்றிட்டேன் உன் உயிரை, உனக்கு வந்து என்ன செஞ்சாலும் தரும். அப்படின்னா இதில் என்ன இருக்கு, இதுதான் சத்தம் கேட்டுன்னு பார்த்தேன், கொண்டு விட்டுட்டேன் தான். உடனே வீட்டுக்கு வந்து சொன்னாரு, நாளைக்கு நீ வருவியான நான் டெய்லி இந்த நேரத்துக்கு குளிக்க வருவேன். சரின்னு வீட்டுக்கு போயிட்டாரு. சம்சாரத்தை போய் சொன்னாரு, அவன் இல்லைன்னா நீ உயிரே போயிருக்கும், நம்ம குலத்துக்கே அவதான் கடவுள் மாதிரி, அவனுக்கு நம்ம சொத்தையே எழுதி வச்சாலும் தப்போம் அப்படின்னா. கொஞ்சம் சம்சாரம் சொல்லிட்டு அதனால என்னங்க கொடுத்துட்டா போச்சு, சரி அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம் என்ன. சரின்னு 500 ரூபாய் எடுத்து மடியில் வச்சுட்டு மறுநாள் குடிக்கிறதுக்கு போனாரு. போனால் அன்னைக்கு அவன் வரல குடிக்கிறது ஏதோ காரணத்தினால. தேடி தேடி பார்த்தாரு, அவளை காணும். சரி வந்துட்டாரு. ராத்திரி உட்கார்ந்து யோசிச்சாரு, என்ன பெருசா பண்ணிட்டான், இவனுக்கு போய் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாய் எடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு அவன் வரல, திரும்ப வந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி யோசிச்சாரு, தண்ணியில போனதை கொஞ்சம் தூரம் வந்து பிடிச்சி படவையில் விட்டான், இதுக்கு 500 ரூபா கொடுக்கணும்னா அவன் வேற வேண்டான்னு வர சொன்னான். அவனை பார்த்தா அந்த 500 ரூபா செலவழிக்கக்கூடிய தகுதி உள்ள ஆள் மாதிரி தெரியல. முதல் நாள் கடவுளா தெரிஞ்சவன், 3ஆவது நாள் எப்படி தெரியுதான், 500 ரூபா சொல்லிட்டு அவன் என்ன செலவழிக்க போறான், அவனுக்கு என்ன செலவு போகுது, சின்ன பையன் கல்யாணம் கூட ஆகுது, அவனுக்கு என்ன செலவு, கெட்டு போயிடுவான், ரூபா நிறைய கொடுக்கக்கூடாது, ஒரு 100 ரூபா கொடுப்போம்னு நினைச்சாரு. 100 ரூபாய் எடுத்து மடியில் வச்சுட்டாரு. ராத்திரியை மறந்து போயிருங்க. திடீர்னு நடுராத்திரி இருந்துச்சாரு. 2 50 ரூபாய் எடுத்து வச்சிருந்தாரு. ஒரு 50 ரூபாய் எடுத்து பொட்டியில வச்சுட்டாரு. மறுநாள் காலையில போய் அவன்கிட்ட, நீதான்ப்பா என் குல குரு, உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தரும், இந்த 50 ரூபாய் வச்சுக்கொண்டு கொடுத்தாரு. அவன் இவரோட தெரியாது, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, அதை திரும்ப கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுபோல ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா கூட அது உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு குரங்கு ஒன்று சொன்னேன், அந்த குரங்கு அது வேலையை காட்டிடும். இப்போ நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட இதெல்லாம் வந்து அப்பப்போ எதுக்கு சொல்றதுன்னா, இப்படி சொல்றதுனால உங்களுக்கு அடுத்த தடவை செய்யணும்னு தோணுனா கூட உடனே செய்யணுங்கிற எண்ணம் வருமா இல்லையா? கண்டிப்பா வரணும். வரலைன்னா அவ்வளோ நேரம் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என்ன அப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப இணக்கமா இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கூட இல்லறம் நல்லது நல்லறம் வந்துன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பலரும் பல விதமா பொருள் சொல்றாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று 4ஆ பிரிச்சுக்கங்க. இல்லறம் அது வந்து இல்லறத்தை போய்க்கு, அல்லது இல்லறம் அல்லது எது, இல்லறம் அல்லாதது துறவரம். நல்லறம் ரெண்டுமே நல்ல அறம் தான், ரெண்டுமே இறைவனை அடையக்கூடிய வழிதான். அன்று அப்படின்னா ரெண்டும் நமக்கு தீய வழியை காட்டாது, ரெண்டும் சரியான வழியை தான் காட்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான பொருள். இல்லறம் துறவரம் இரண்டுமே நமக்கு நல்ல வழியை தான் காட்டும், தீய வழியை காட்டாதுங்கிறது தான் பொருள். இல்லறத்துல இருக்கவங்க முக்தி அடைய முடியாது, துறவரத்துல இருக்கவங்க தான் முக்தி அடைய முடியுங்கிறது சிரவண கொள்கை. சைவத்துல 63 நாயன்மார்கள்ல நிறைய பேர் இல்லறத்திலே முக்தி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கணவன் மனைவிக்கு இடையில அவங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தாங்க, சுமூகமான சூழல் இருந்துச்சு. அடிக்கடி வள்ளுவர் கதை ஒன்று சொல்லுவேன் நான். வள்ளுவர் வந்து தெய்வ புலவர். தமிழ்ல 2 பேருக்கு தான் தெய்வம்ங்கிற அடைமொழி இருக்கு. ஒன்று வள்ளுவர், இன்னொன்று சேக்கிழார். தெய்வ சேக்கிழார், தெய்வ புலவர். வள்ளுவர் ஏன் தெய்வ புலவர் சொன்னாங்கன்னா, அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. நமக்கு ஆரம்பத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால அவர் தெய்வ புலவர். அறத்தை தன்னுடைய உயிராக மதிக்கக்கூடிய அடியார்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டதுனால சேக்கிழார் சாமியை தெய்வ சேக்கிழார் சொல்றோம். அறத்துக்கு இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் இருக்கிறத பத்தி, அறத்துக்கு இலக்கணம் சொன்னவர் வள்ளுவர், இலக்கியத்தை சொன்னவர் சேக்கிழார். அதனால அவங்க 2 பேருக்கும் அந்த தெய்வங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருந்தோம். அந்த வள்ளுவர்கிட்ட போய் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே போச்சு. 2 பேருக்கு இடையில சண்டை. அந்த கூட்டம்லாம் சரி வள்ளுவர் போய் கேட்போம் போயிட்டாங்க. வள்ளுவர்ங்கிறது அந்த தறி நெய்கிற தொழில் பண்றவர். வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர் தறி நெய்ஞ்சிட்டு இருந்தாரு. இவங்க போய் கேட்ட உடனே கொஞ்ச நேரம் இருங்க சொல்றேன் நிறுத்தி வச்சுட்டாரு. தறி நெஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாவக்குழல் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஒரு ராக்கெட் மாதிரி அதுக்குள்ள அந்த நூலை வச்சு இந்த பக்கத்துல 2 பக்கம் விடுவாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் விடுவாங்க. அதுதான் அந்த குறுக்கு நூல். பாவக்குழல் வந்து இவ்வளவு பெருசு இருக்கும். பகல் வேலையில தண்ணி நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வாசுகின்னு கூப்பிட்டாரு.
அந்த அம்மா கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டு வந்து என்னங்க இருந்துச்சு, இந்த பாவு குழல் விழுந்துட்டு தெரியல, ஒரு கை விளக்கு எடுத்துட்டு வாங்கினாரு. உடனே ஓடி போய் ஒரு கை விளக்கு எடுத்து வச்சு 2 பேரும் தேடினாங்க. கிடச்சிட்டு கையில் எடுத்துட்டு போயிட்டு வாங்க அனுப்பிச்சிட்டாரு. இவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, தறி நேர்ந்து முடிச்சிட்டாரு. சாப்பாடு எடுத்து வையினாரு. அந்த அம்மா ஒரு தட்டை எடுத்து வச்சு முந்தின நாள் செஞ்ச பழைய சோறு அள்ளி அதில் வச்சது. உடனே கையை வச்சாரு. இங்கே சூடாக இருக்குது அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா ஒரு விசிறி கொண்டு வந்து வீசிச்சு வாசி. இவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே அவர் பார்த்துட்டு கேட்டாரு, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு கேட்டாரு. கொஞ்சம் புரிஞ்சுதுன்னாங்க. வள்ளுவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட நல்ல இணக்கமுடைய கணவனும் மனைவியுமாக இருந்தால் இல்லறம் சிறந்தது, இல்லைன்னா துறவரமே சிறந்ததுன்னாரு. இப்படிப்பட்ட இணக்கமான கணவனும் மனைவியும் உலகத்தில் அமைகிறது வள்ளுவர் வாசிக்கு வேணா ஒத்து போயிருக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒத்து போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கதையை ரிவர்ஸ்ல போய் பார்த்தோம்னா முதல்ல கூப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்க, வேலையா இருங்க, இங்க என்ன சத்தம் வாரம் கொஞ்சம் பொருது, அது முதல். அடுத்தால கை வழக்கம் கொண்டாடினா இவ்வளவு பெரிய குழந்தை தாங்கிறது கை வழக்கம் வேணுமா, நான் என்ன பைத்தியக்காரியா, அது 2வது. 3வது எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடு வைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் இருப்பார். சாப்பாடு பழைய சோட்டை கை வச்ச உடனே ஏன் சமையல் பண்ணலன்னு இவர் சண்டை போடுவார். சுடுதுன்னு சொன்னா அந்த அம்மா குழம்பு சரியில்லை சமையல் பண்ணலைன்னா சுடுதுன்னு கேள்வி பண்றியான்னு அது சண்டை போடும். விசிறி குழம்பு பேசுது. இப்படி கணவனும் மனைவியும் இணக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். இப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு வீட்டில் அவர் வந்து பெரிய சைவர், அவர் மனைவி வந்து வைணவம், ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு எப்படி பேர் வைக்கிறது, ஒரே சண்டை 2 பேருக்கும். இவர் வந்து சிவான்னு வைக்கணுங்கிறாரு, அந்த அம்மா வந்து கிருஷ்ணன்னு வைக்கணும். 2 பேருக்கு காலையிலேருந்து தகராறு நடக்குது. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தாரு, என்ன காலையிலேருந்து ஒரே சத்தமாக கிடக்கு அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இங்கே பாருங்க இப்படி ஆணாதிக்கத்தை காட்டுறாரு, இவங்க அப்பா வேற வைக்கணுங்கிறாரு, எங்கள் அப்பா வேற வச்சாங்க அப்படின்னு. என்ன பிரச்சனை தெளிவா கேட்போம்னு கேட்டார். இதான் பிரச்சனையா, என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியதானே, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. சரி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவோம், இப்போ என்ன சிவான் வைக்கணும் கிருஷ்ணன் வைக்கணும் அப்படிதானே, சரி சிவராமகிருஷ்ணன் வச்சிருக்கேன். சரி இன்னும் ஒத்துட்டாங்க. சண்டை முடிஞ்சோடனே ரொம்ப இணக்கமா பேசுவாங்க. சண்டை போடும்போது வெட்டிக்கிறோம் குத்திடுறாங்க, சண்டை முடிஞ்சிட்டுன்னா ரொம்ப இணக்கமாயிடுவாங்க. ரொம்ப இணக்கமாய் பேசிட்டு இருக்கையில திடீர்னு அந்த அம்மா கண்டிச்சு, அவங்க அவர் சொல்லிட்டு போனாரு சிவராமகிருஷ்ணன், சிவா எங்கப்பா பேரு, கிருஷ்ணா உங்கப்பா பேரு, இது நடுவில் ராம எங்கிருந்து வந்தாங்க. உடனே நடுராத்திரி 12 மணிக்கு அந்த ஆள் வீட்டு கதவை தட்டி, இன்னும் திடீர்னு ராமன் ஒரு ஆள் இருக்காங்க. இந்த நேரத்துல என்னங்க பிரச்சனை, மறுபடியும் பிரச்சனையா, ஏதாவது தீர்த்து வைக்கணுமா? இல்ல இல்ல, நீங்க ஏற்கனவே தீர்த்து வச்ச பிரச்சனையில தான் ஒரு பிரச்சனை, என்ன பண்றது, அது யாரு, ராமன், அது எங்க அப்பா போட்டுங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போட்டா பக்கத்து வீட்டுல இருந்து ராமன் வந்து அங்க விட்டுருவான். நமக்குள்ள இணக்கமா இருந்தாதான் நம்ம வீட்டு சூழல் நல்லா இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளோட மனதை பாதிக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம போடுற சண்டைகள்லாம் குழந்தைகளோட மனசு ரொம்ப பாதிக்கும். அது ஒழுங்கா படிக்கல வைக்கல நம்ம சுத்தம் போடுறோம்னா, வீட்டில் இருக்க பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தைக்கு அதை பற்றி ஒன்றும் புரியாது, என்ன பிரச்சனைனே புரியாது, ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, அது பாட்டுக்கு ஒன்று அதில் விரக்தி ஆயிரும். இல்லைன்னா அதை ஏன் கவனிப்பார் இல்லாமல் அது கட்டுக்கிடங்காமல் போயிடும். இப்போ நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கணும். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அந்த வழி காட்டிக்க கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வழிகாட்ட முடியும். அப்புறம் வழிபாட்டு நெறியெல்லாம் நம்ம தினம் காலையில் எழுந்திரிச்சு பூசை ஜபம்லாம் பண்ணி கோயிலுக்கெல்லாம் போனாதான் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் வரும். இப்போ இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கடைபிடிக்கணும். வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது ஒரு கிளீன் ஸ்லேட்டாக தான் இருக்காங்க. இது இணக்கமாக இருக்கணும்னு சொன்னேன். இது எப்படின்னா 100% எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும் மற்றவங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நமக்குள்ளே பாருங்க, நம்ம ஒன்று நினைக்கிறோம், வேற ஒன்று சொல்கிறோம், செய்யும்போது வேற ஒன்று செய்கிறோம். இப்போ எண்ணம் சொல் செயல் 3 நம்மகிட்டே ஒழுங்கா இருக்கா? இல்லை. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும்போது ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். இப்போ நம்மகிட்டே எண்ணம் சொல் செயல் சரியில்லைன்னா இப்போ அடுத்த ஆள் நம்ம நினைக்கிற மாதிரி 100% எப்படி சரியா இருப்பாங்க? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போனார், பேங்க் எக்ஸாம் இன்டர்வியூ போன இடத்துல
என்னமோ பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு நினச்சி நிறைய பேர் என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி போனாங்க. போனால் அவர் 8-3 எவ்வளோனாரு. எனக்கு ஒரே பதட்டம், என்னென்னமோ படிச்சுட்டு போயிருந்தான். திடீர்னு 8-3 23 சரி பாருண்டாரு. போயிட்டான் வெளியே. வெளியே நினச்சாங்கடா என்னமோ படிச்சது கடைசியில் இப்படி தான் நிறைய படிச்சுட்டோம்னா இயல்பாக உள்ளது கூட மறந்து போயிடும் நமக்கு. சில ஆய்வுகளை பார்த்தா ரொம்ப படித்தவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஏதாவது இயல்பு வாழ்க்கையில் ரொம்ப கேலி கூத்தாக இருந்திருப்பாங்க. சரி இனிமேல் நமக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போனா ஒரு வாரத்தில் ஆர்டர் வந்துட்டு செலக்ட் ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் போய் சொன்னோம்னா மறுபடியும் இதை வச்சு ஏதாவது நம்மளை வேலையை காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு இருந்துக்கிட்டான். ஒரு 6 மாதம் ஆச்சு. அவனுக்கு பெர்மனெண்ட் ஆர்டர் வந்துச்சு. பெர்மனெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னான், சார் ஒரு சம்பளம் நடந்து போச்சு, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இருந்தாலும் நீங்கள் எங்கே வேலையை விட்டு தூக்கிடுவீங்களோ பயந்து போய் சுய நேரத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என்னப்பா சொல்லிப்பாங்க. நான் அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தப்போ 8-3 எவ்வளோ நீங்கள், நான் ஒரு பதட்டத்தில் 23 சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பேங்கில் கேஷியர் வேலை கொடுத்துட்டீங்க. நீங்கள் பெரிய அறிவாளி தான் சார், எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்தீங்க, நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டீங்க போட்டுருக்கேன்னா. அவர் சொன்னார், இல்லை நானும் கவனிக்க தான் செஞ்சேன், அன்றைக்கி மட்டும் 124 பேர் வந்திருந்தான், எல்லாத்தையும் இதே கேள்வியும் கேட்டேன், அந்த பதில் சொன்னதுலே நீ தான் இருக்கிறதுலே நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். ஒருத்தன் 16ன்னு சொன்னான், ஒருத்தன் 30ன்னா, 23க்கு 24க்கு 23ன்னு சொல்லிட்ட பக்கத்தில் ஒரு உண்டு தானே, அதனால பரவாயில்லன்னு உனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டேன்னா. அது மாதிரி 100% ஒத்து வரலைன்னா நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை எடுத்துக்க வேண்டியதான். அப்போதான் வந்து குடும்பமாக இருக்கும், இல்லைன்னா போர்க்களமாக தான் இருக்கும். இப்போ விட்டு கொடுக்கும் தன்மையை எல்லாரும் பழகிக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஆலய வழிபாட்டுக்கு வந்தால் கூட நிறைய பேர் முந்தி இடிச்சு பிடிச்சி போவாங்க. சிலர் வந்து ரொம்ப மற்றவனே நேரம் போய் நின்றுவாங்க. அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சில பழக்கங்கள் இருக்கு. எல்லாம் மாற்றணும். கேரளாவுக்குலாம் போனால் எவ்வளோ சிஎம்ஏ வந்தால் கூட லைனில் நின்று தான் பார்க்கணும். அது மாதிரி கட்டுப்பாடுகளாக ஆலயங்கள்லாம் வைக்கணும். இந்த சிறப்பு தரிசனம், டிக்கெட் போட்டு பண்ணுறது, 50 ரூபா 100 ரூபா தரிசனம், அது ஆலயத்துக்கு ஒரு வருமானமாக இருந்தால் கூட அது வந்து மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ பணக்காரங்க தான் இறைவனுக்கு சொந்தக்காரங்களா, 500 ரூபா வச்சுருக்கவங்க இறைவனுக்கு சொந்தக்காரங்களா, ஏழை பாலெல்லாம் வேண்டாதவங்களா? இந்த திட்டத்தெல்லாம் மாற்றணும். நம்ம போனால் கூட லைனில் இருந்து போக படிச்சுக்கணும். 500 ரூபா கையில் இருந்தால் கூட எல்லாரோட போய் வணங்கணும். இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான், படிச்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் எடுக்கிறதுலேயும் நிறைய விதங்கள் இருக்குது. பொறுமையாக இருக்கிறது வேற, பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது வேற. எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்கணும்னா எதில் விட்டு கொடுக்கணுமோ அதில் தான் விட்டு கொடுக்கணும். இறுக்கி பிடிக்க வேண்டியதில் பிடிச்சிடணும். பிடிக்காம விட்டால் என்ன ஆகுதுன்னா, குட்டி குட்டி கதையாக சொல்கிறது எதுக்குன்னா, அந்த எண்ணம் வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ வேதம் வந்து ஒரு வார்த்தையாக தான் சொல்லும். வேதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எப்படி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறோமோ, ஏகம் அத்விதீயம் அப்படின்னு ஒரே வழிதான் வேதத்தில். இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது தான் 3 விதமாக 3 பேர் பொருள் எடுத்துட்டாங்க. முதல்ல சங்கரர் இருந்தார், இறைவன் மட்டுமே இருக்காருன்னு பொருள் எடுத்துட்டாரு. ராமானுஜர் இருந்தார், இறைவன் மட்டுமே அறிவு பொருள் எடுத்தார். மதுர் வந்தார், சொல்லும் பொருளும் போலன்னு எடுத்தார். மெய்கண்டார் தான் வந்து 3ம் சேர்த்தார், ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சேர்த்தார். இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்றதுனால வேற பொருளே கிடையாதுன்னு ஒரு பொருள் எடுத்துட்டார். இது மாதிரி பொருள் எடுத்ததுனால அந்த கொள்கையும் தப்பா போச்சு. இப்போ பொருள் எடுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ வீட்டில் சுவரில் ஆணி அடிச்சுட்டு இருந்தாரு, கொஞ்சம் கையில் அந்த சுத்தியல் பட்டு நகைக்கண் சேர்ந்து ரத்தம் வந்துட்டு, இரும்பு சுத்தியல் ரத்தம் வேற வந்துட்டு, டாக்டரை பார்த்து ஒரு ஏடிஎஸ் போட்டு வந்துட்டா தேவலாம். அது வந்து பக்கத்தில் போனார் ஒரு கிளினிக். இந்த கிளினிக்கில் ஒரு சின்ன வயசு பொண்ணை அசிஸ்டண்டாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே அங்கே ஒரு 20 பேர் உட்காந்துருக்கா. இந்த ஆள் போனோடனே இந்த மாதிரி கையில் அடிபட்டு மாறினார். டோக்கன் நம்பர் 21 அப்படின்னு. இந்த மாதிரி கையில் அடிபட்டு 20 பேர் இருக்கவங்க பைத்தியக்காரங்களா? டோக்கன் நம்பர் 21 கையில் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, உட்காருங்க. ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து பேச வராங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசணும், பழகணும், எதுக்கு திருமுறையெல்லாம் படிக்கணும்னு சொல்லுதுன்னா, அதுலேயும் பெரிய புராணம் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை நெறி. தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பெரிய புராணத்தை முழுசா படிக்கணும் வாழ்க்கையில் கண்டிப்பா. ஏன்னா எப்படி வாழணும், தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கிறத
சேக்கிழார் அருமையா பதிவு பண்ணியிருக்கார். ஒரு முறை நாவுக்கரசர் வந்து அப்பூதிரிகளோட பார்க்கறதுக்காக அந்த திங்களூருக்கு போறாரு. திங்களூர் போகும்போது அங்கே போய் கேட்குறாரு, அந்த தண்ணீர் பந்தல் ஒன்று வச்சிருக்கிறாரு, நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு. அங்கே போய் அப்போவ்வளோ நேரம் அங்கே இருந்துட்டு அப்போதான் அப்பூதிரிகள் வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் நாவுக்கரசர் என்ன கேட்குறாரு, அந்த வேலைக்காரன்ட்ட இங்கே அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு பாட்டே சொல்றாரு, துண்ணிய நூல் மார்பின சொல்பதியா அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு. மென்மையான நூலை மார்பிலே அணிந்தவர். இதுதான் அவருடைய சொந்த ஊர். அவர் ஒரு சிவாச்சாரியார், ஆதிசேகர். அவருடைய சொந்த ஊரே இதுதான். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு போனாரு. வீடும் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துல தான். அந்த வேலைக்காரன் இவ்வளவு பதில் சொன்னான் அவருக்கு. அவர் ஒன்றும் கேட்கல, அப்பூதிரிகள்னு ஒருத்தர் தான் சொன்னார். அப்போ அவர் வந்து ஒரு சிவாச்சாரியார், இந்த ஊருக்காரரு, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, வீடு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழர்கள் வந்து எவ்வளவு தன்மையா இருந்திருக்காங்க, பிறருக்கு மதிப்பு கொடுக்கறதுல, பதில் சொல்றதுல. இப்ப நம்ம கிட்ட வந்து அப்பூதிரிகள்னு ஒருத்தர், நீ யாரு, நீ எங்க இருந்து வேற, எதுக்கு அவரை பார்க்கணும், என்ன விஷயமா பார்க்கணும், முதல்ல யான்னு சொல்லு அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த வாழ்க்கையை நெறிய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். இலக்கியமாக இருந்து நம்முடைய அடியார்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போதே, கண்ணப்ப நாயனாரோட சரித்திரத்தெல்லாம் படிக்கும் போதே அப்படி கண்ணில் தண்ணீர் வந்துடும். அதோட நம்ம ஒஞ்சி போயிடுவோம். சேக்கிழார் அவ்வளோ அற்புதமா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. இன்னைக்கு என்ன படம் எடுக்கிறாங்க, அப்படியே நூல் ஓவியமா பண்ணியிருக்காரு. எல்லாம் எல்லாரும் கண்டிப்பா பெரிய புராணத்தை படிக்கணும். சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க கோவையில. அவங்க பெரிய புராணத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்காங்க. இந்த உரையில அவங்க சொல்றாங்க, பெரிய புராணம்ங்கிற ஒண்ணு புக்கே இல்லாம போனா கூட தமிழர்கள் பூரா அவ்வளோத்தையும் மனப்பாடமா சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பெரிய புராணம் நமக்கு கிடைத்த பெரும் செல்வம். நம்ம ஆலயத்துல சரஸ்வதி பூஜைக்கு லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை வைக்கும்போது பெரிய புராணத்தை துர்க்கைக்கு வைப்பாங்க. தமிழருடைய வீர சரிதம் அது. சரஸ்வதி வைக்கும்போது சிவஞான போதத்தை வைப்பாங்க. அது அறிவு செல்வம். அறிவு செல்வத்துக்கு லட்சுமி வைக்கும்போது திருமுறை வைப்பாங்க. திருமுறை செல்வம்னு சொல்றது. திருமுறை தான் நமக்கு செல்வம். அதுதான் நமக்கு இறைவனை மீட்டு கொடுக்கும், அவனை அடையிறதுக்கு நமக்கு வழி கொடுக்கும். உலகியல்ல நம்ம வாழ்றதுக்கு எப்படி செல்வம் பயன்படுதோ, அதே அருளியல்ல வாழ்றதுக்கு திருமுறைகள் தான் பயன்படுது. அதனால அதை செல்வமா வைப்பாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வந்தேன், கிளினிக். கிளினிக்கு போனவரு உட்கார்ந்துட்டாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, கையில ரத்தம் போயிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த அம்மாட்ட போய் கேட்டாரு, அம்மா கையில ரத்தம் போதுமான்னாரு. பேசாம உட்கார்ந்து தொந்தரவு பண்ணாங்க, வேலை நிறைய இருக்குன்னு. சரின்னு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த அம்மா வரிசையா ஒரு 4 தெர்மாமீட்டர் கொண்டு வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னு வரிசையா வச்சிருக்கு. போயிட்டு இவர் அந்த தெர்மாமீட்டர் எடுத்தாரு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்படி பொறுப்பு இல்லாம சின்ன குழந்தைங்களை போட்டிருக்காங்க, கையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு, பொண்ணு வந்து இப்படி பேசுறது அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, ஏங்க கோவப்படுறீங்க, பொறுமையாகுங்க. இவர் சொன்னாரு, போயா உனக்கு என்ன தெரியும், அரை மணி நேரம் ஆச்சு கையில ரத்தம் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உட்கார சொன்னதோட இல்லாம இப்போ சம்மந்தமே இல்லாம தெர்மாமீட்டர் வந்து வாயில வச்சுட்டு போகுது. அப்படின்னா இல்லைங்க, இப்படிலாம் கோவப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்கணும். இப்போ நீங்க கையில எழுதி வந்திருக்கீங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னாரு. இது அப்பதான் பார்த்தாரு, நல்லா இருக்கான், எங்க எதுக்கு வந்திருக்கான், கையில ஒரு பேக் வேற வச்சிருக்காங்க, நான் கொரியர் கொடுத்ததுக்கு வந்திருக்கேன். இப்ப என்ன அரை மணி நேரம் ஆச்சு, 18வது டோக்கன் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு டோக்கன் தான், 20வது டோக்கன் என்ன உள்ள கூப்பிட போறாங்க, டாக்டர் போய் கொரியர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. இன்னும் கெட்டு போயிட போகுது அப்படின்னா, பொறுமையா இருக்கிறது வேற, தோக்கச்சு போய் இருக்கிறது வேற. அப்படி இருக்கக்கூடாது, எதுல இருக்கு பிடிக்கணுமோ அதுல பிடிச்சிடணும். அதனால வளைந்து கொடுக்கும் தன்மையை வச்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்துலயும் வளைந்து கொடுத்தா நமக்குன்னு ஒரு தனித்தன்மையே இல்லாம போயிடும். வளைந்து கொடுக்கும் தன்மை எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்க கூடாது. பிறதுக்காக அதை வந்து அவனுக்கு வெளிக்காட்டாம அதை குறைச்சிக்கலாம். அதை பூரா விட்டுட்டோம்னா நமக்குன்னு ஒரு தன்மையே இல்லாம போயிடும், ஜடப்பொருளா இருக்கும். நம்ம வீட்டு நாய் கூட 2 தடவை அடிச்சா 3வது தடவை பம்புன்றோம். இப்போ அது இல்லாம போயிடும். வளைந்து கொடுக்கும் தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜென் துறவி, ஜென் கதையில சொல்லுவாங்க, இந்த ஜென் துறவி வந்து அவரு கடைசி காலம், அவரு மரணப்படுக்கையில இருக்காரு. இந்த சீடர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
புதுசாக உபதேசம் வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க குருநாதர். மரண படுக்கையில் இருக்காரு. இந்த சீடர்கள்லாம் சுற்றி நின்று சொன்னாங்க, குருவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போக போறீங்க, எங்களுக்கு ஏதாவது கடைசியாக உபதேசம் பண்ணுங்க இருந்தார். அதனால் பேசக்கூட முடியல. அவர் ஆறு வாயை திறந்து காட்டினார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. புரியுதான்னு கேட்டார். புரியல. சொன்னார், வளைந்து கொடுக்கும் தன்மைங்கிறது நமக்கு இயல்பாகவே இருக்கு. உறுதித்தன்மை விடாப்பிடிங்கிறது பாதியில் வந்தது பாதியில் போயிடும். என்னன்னு புரியுதா அவங்களுக்கு? வளைந்து கொடுக்கும் தன்மை உள்ளது நாக்கு, அது பிறக்கும் போதே இருக்கு. விடாப்பிடியா இருக்கக்கூடியது பல்லு, அது பாதியில் வருது பாதியிலே போயிடுது. அப்போ விடாப்பிடியா இருந்தா பாதியில் வந்து விடாப்பிடிக்கணும், இதே போயிடும். கடைசி வரைக்கும் வளைந்து கொடுக்கும் தன்மை மட்டும்தான் நிரந்தரமா இருக்கும்னாரு. இப்போ வீட்டில் வந்து வளைந்து கொடுக்கும் தன்மை இருந்தாதான் நிரந்தரமா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம போயிடுவோம், தின கூட இருக்க ஆளை அனுப்பிச்சிடுவோம். அதனால எல்லாரும் அந்த வளைந்து கொடுக்கும் தன்மையை கண்டிப்பா பழகிக்கணும் எல்லாருக்குமே. அதுக்காக கொரியர் பாய் மாதிரி உட்கார்ந்து கொரியர் கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லக்கூடாது. முன்னுக்கு பின் முரணா தெரிஞ்சாலும் அதுதான் உண்மை. அதனால எல்லாரும் கண்டிப்பா வழிபாட்டு நெறியில தங்களை ஈடுபடுத்திக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கணும். இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற மாசுகள்லாம் நீங்குது. பெரிய திருமுறை சாத்திரம் அறிவு இதெல்லாம் கூட தெரியாம போனா கூட நம்மகிட்ட இருக்கிற மாசுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டே போகுது. அது வந்து நிதர்சனமான உண்மை. வழிபாட்டுலயும் எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு. இன்னைக்கு புதுசா எவ்வளவு யோகா கிளாஸ் அது இது என்னென்னமோ வந்திருக்கு. எங்கெங்கேயோ போறாங்க. நமக்கு கிடைத்தற்கரிய பெரும் பேரு சைவ சித்தாந்தம் கிடைச்சிருக்கு. அருளாளர்கள் 63 நாயன்மார்கள் 27 அருளாளர்கள் பாடி வச்ச திருமுறைகள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த திடீர்னு வந்த இடத்துக்கெல்லாம் போய் நிறைய பேர் தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் வாழ்க்கையும் வீணாக்குறத நினைச்சா உடனே வந்து பரிதாபமாக தான் இருக்கு. அதை நினைச்சு நம்ம வந்து கோவப்படவோ அவங்கள வந்து முட்டாள்னு ஏசவோ கூடாது. அவங்க மேல பரிதாபம் தான் வரணும். அதாவது அதிகம் படிக்க படிக்க என்ன வரும்னு சொல்றாரு வள்ளுவர், பிற உயிர்கள் மேல கருணை வருங்கிறார். அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கும் போது இவங்களுக்கெல்லாம் இது தெரியாம போச்சு, இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற காலம் வரணும், அந்த பக்கம் வரணும்னு இறைவன்ட்ட வேண்டன வழியே நம்ம ஏதோ நிறைய படிச்சுட்டோம் அவங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பாரம்பரியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நம்ம கைவிடாம என்ன வழியில போகணும், நம்ம அருளாளர்கள் காட்டின வழியில போனாதான் முக்தி அடைய முடியும். புது யோகா கிளாஸுக்கு போனா குண்டலினிலே முக்தி அடைஞ்சிடலாங்கிறாரு ஒருத்தர் கோயிலுக்கே போகக்கூடாதுங்கிறாரு, உங்களுக்குள்ளே இறைவனை பார்க்கலாங்கிறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஆலயத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணி வச்ச ராஜாக்கள் அந்த காலத்துல போய் பாதசாரியா போய் பாடின அருளாளர்கள்லாம் அவங்களோட நம்ம பெரிய அறிவாளிகளா? இல்லை. ஒரு குருநாதர் இருந்தாரு, அவரு ஆத்தங்கரையில குடியில் அமைச்சிருந்தாரு பர்ணசாலை. ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் சீடர்களுக்கு. அவருடைய துண்டு மேல் துண்டு உத்தரியம் தேவைப்பட்டது. அந்த சீடன் ஒருத்தன் அந்த கரையில இருக்கான். அந்த கை காட்டினா கை தட்டி துண்டை எடுத்துட்டு வாரு. அவன் உடனே வேகமா வந்துட்டான், துண்டை கொடுத்தான். பார்த்தாரு, இப்படி வந்தேன்னு கேட்டாரு. கூப்பிட்டீங்க வந்துட்டேன்னா, இல்லை நீ ஆற்று தாண்டி வந்தே தெரியுதா? அப்பதான் திரும்பி பார்த்தாங்க, ஆமா ஆறு இருக்கு வந்துட்டேன்னா. இப்படி ஒன்னால முடிஞ்சது, ஆற்று தண்ணி மேல எப்படி நடக்க போயிடுச்சேன் கேட்டாரு. அவன் சொன்னான், குருநாதரே உங்க திருவடியே எந்த நேரம் நினைச்சிட்டு இருந்தேன்னா நீங்க கூப்பிட்ட உடனே ஆறு இருக்குங்கிறது ஞாபகம் இல்லை, நான் வேகமா வந்துட்டேன்னா. அப்போ ஆறு இருக்கிறது கூட தெரியாம வர்றதுக்கு நம்ம திருவடி வந்து பெரிய துணையா இருந்திருக்கு. நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, ஆட்டுக்குள்ள இறங்கினாரு, உள்ள விழுந்துட்டாரு. தண்ணி எடுத்துட்டு போகுது. உடனே மற்ற சீடர்கள் எல்லாம் சேர்ந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிடாமன்னாரு. உடனே குச்சி எடுத்து அவன் மையப்படுத்திட்டாரு. ஏண்டா ஆற்று தண்ணியில் நடக்கிற வித்தையை படிச்சுட்டு என்னை ஏமாத்தவா செய்யற அப்படின்னாரு. இல்லை சாமி நெசந்தான், ஒரு திருவடியை தான் நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டேன்னா. நான் நினைச்சேன் வரலையே. இப்போ அவங்கடா சாமி ஒரு சந்தேகம் கேட்கலாமா? இது கேளுன்னாரு. நீங்க எது நினைச்சீங்க? நான் என்னோட திருவடியை நினைச்சேன். சாமி நான் என்னோட குருநாதர் திருவடியை நினைச்சேன், ஆட்டை கலந்துட்டேன். நீங்க உங்க குருநாதர் திருவடியெல்லாம் நினைச்சிருக்கணும், அதனாலதான் ஆற்றுல வந்துட்டீங்கன்னா. இப்போ இந்த புல்லுருவி மாதிரி திடீர்னு முளைச்சு வந்த யோகா கிளாஸு தியான கிளாஸு இதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு பாரம்பரியம் கிடையாது. அவங்க திருவடியை நினைச்சிட்டு ஆற்றுக்குள்ள விழுந்துருவாங்க. அதனால அங்கெல்லாம் போனா நம்மளும் ஆத்தண்ணியோட போக வேண்டியதான். அதனால பாரம்பரியம் மிக்க மடங்கள்ல தான் தீட்சை வாங்கி நமக்கு எப்படிலாம் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் வழிபாடெல்லாம் பண்ணணும். நிறைய பேர் கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் விமர்சனத்துக்கு
அப்பாற்பட்டவர். அவர் கண் எடுத்து வச்சார், நம்ம கண் எடுத்து படிப்பா. அதனால அந்த மாதிரிலாம் நினைக்காம நம்முடைய முன்னோர்கள் என்ன வழி காட்டினாங்களோ அதுல போய் தான் நம்ம இறைவன் அடைய முடியும். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனா இப்படி ஆத்துக்குள்ள விட வேண்டியதான். அதனால பரமார்த்த குருவும் சீடர்களும்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆனா அதோட அடிப்படை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமானது. வழக்கமா பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தையெல்லாம் மிரட்டுவாங்க பூச்சாண்டின்னு. அந்த வார்த்தையை நம்மலாம் அதிகமா பயன்படுத்துறோம். பூச்சாண்டின்னா யாரு? நம்மளாம் தான் பூச்சாண்டி. சமணர்கள் நம்மளை கேலி பண்றதுக்காக அந்த காலத்துல பூச்சாண்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளே அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், பூச்சாண்டி பூச்சாண்டி. நம்ம இடத்துல காஞ்சிபுரத்துல ஒரு சாமி இருந்தது. நம்ம சைவத்துல பொதுவா குருநாதர்கள் மேல இருக்க பற்று வந்து ரொம்ப கம்மி. பிற மதங்கள்ல இருக்கிறத விட இந்த மதத்திலே கம்மி, சைவத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. அது நம்ம ஒத்துக்கதான் வேணும். வைணவர்கள் அவங்க குரு மேல வச்சிருக்க பற்று மாதிரி சைவத்துல கிடையாது. குரு பக்தி ரொம்ப முக்கியம்னு வைணவத்துல வலியுறுத்தி சொல்றாங்க, சைவத்துல அது இல்லை. காஞ்சிபுரத்துல மடத்துல ஒரு சாமி வச்சு அந்த சாமி அடிக்கடி சொல்லுவோம். ஒரு முல்லா தரம் குரான் முதல் முல்லா பண்ணாருன்னா ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன்னா அம்மா என்ன சொல்லும்? சலாம் அலைக்கும் சொல்லுமான்னா சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பண்ணாருன்னா இந்த கிறிஸ்டின் அம்மா குழந்தைங்க என்ன சொல்லுவோம்? ஃபாதருக்கு தோத்தரம் சொல்லுமான்னா தோத்தரம் ஃபாதர்னு சொல்லுவோம். அதே நம்ம அம்மா குழந்தைய வச்சுட்டு இருந்தா சாப்பாடு கொடுத்துட்டு தான் என்ன சொல்லுவாங்க? நீங்க ஒழுங்கா சாப்பிடலைன்னா உடைய இந்த சாமியாட்ட பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னா. அப்ப நம்ம குருநாதர் வந்து எந்த நிலையில வச்சிருக்கோம்? உள்ள படிக்கிற சாமியார் ரேஞ்சில் வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி நமக்கு குரு பக்தி வரும்? அப்புறம் எப்படி நம்ம நல்ல கதி அடைய முடியும்? வைணவத்துல திருக்கட்சி நம்பி கேள்விப்படுத்தீங்க. அவர் வந்து பெருமாளுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசுவார். அவரே பக்கத்துல இருந்து விசிறி போடுவார். அப்ப பெருமாள் வந்து இவர்கிட்ட தினம் பேசுவார். இவர்கிட்ட நேரடியா பெருமாள் பேசுவார். இப்போ ஒரு நாள் ராமானுஜர் வந்து இவர்கிட்ட சில சந்தேகம் எல்லாம் கேட்டு பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க என்றார். ஒரு நாள் கேட்டாரு, எனக்கு வந்து முக்தி கிடைக்குமா கேட்டு சொல்லுங்க வரதராஜ பெருமாள்கிட்ட. என்ன உடனே அவர் சரி நான் கேட்டு சொல்லுங்க, இன்னைக்கு போகும்போது கேட்டுருவோம் அப்படின்னு விசிறி போடும்போது மெல்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி ராமானுஜருக்கு முக்தி கிடைக்குமான்னு கேட்டார். கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு கிடைக்கும்னா அப்ப நமக்கு கிடைக்காம இருக்காது. அவருக்கே கிடைக்குதுன்னா நம்ம பெருமாள்கிட்ட நேரடியா பேசுறோம், நமக்கு கிடைக்காமலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு முக்தி கிடைக்குமா சாமி? உனக்கு கிடையாதுன்ட்டு கேட்க சொன்னவன் அவனுக்கே கிடைக்குங்கிறீங்க, நேரடியா பேசுற எனக்கு எப்படி கிடைக்காம போகும்னார். அவர் வந்து ஒரு குருவை ஆசிரியச்சு அதன் மூலமா என்ன நாடி வரான். நீ நேரடியா என்கிட்ட பேசுற, அதனால அவனுக்கு முக்தி கிடையாது. நீயும் ஒரு குருவை ஆசிரியச்சு அவருக்கு அடிமை தொழில் செஞ்சாதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும்னாருன்னா இப்ப இறைவனே வந்து குரு வழிபாட்டின் சிறப்பை எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. நம்ம திருப்பெருந்துறையில இறைவன் குரு வடிவாக வந்துதான் மாணிக்கவாசகர் ஆட்கொண்டாரு. எல்லாரையுமே குரு வடிவாக வந்துதான் ஆட்கொண்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கோலம் காட்டியானா கூட அந்த குரு வடிவ கோலத்து தேவாரங்கள்ல பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்தன நாய் வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு சந்தேகம், ஏன் அந்தனா வந்தார்? ஒரு செட்டியாரு முதலியாரு நாடாரு தாழ்த்தப்பட்டு இது மாதிரிலாம் ஏன் வரல? அப்ப அவங்களுக்கு தான் உயர்வா அப்படின்னா இல்ல, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எப்புயிருக்கும் செந்தன்மை பூண்டொடுமையார். அந்தணர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் உண்மையான ஒழுக்கத்தை துறவி உடையவர்கள், மெய் துறவிகள் தான் பரிமேலழகருக்கு உரை எழுதியிருக்காரு. இப்போ நீத்தார் பெருமைன்னு 3வது ஒரு குறள் வரும். திருக்குறள் எடுத்தீங்கன்னா அது அந்த ஆர்டரே இப்ப நிறைய மாத்திடுறாங்க. ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கடவுள் வாழ்த்துக்கு என்ன பொருள் எழுத முடியும்? திருக்குறளை படிக்கும் போது சிறந்த உரைகளை படிக்கணும். பரிமேலழகர் உரை ரொம்ப சிறந்தது, அதைதான் படிக்கணும். மற்ற உரைகள் எல்லாம் படிக்க கூடாது. படிச்சா அது திருக்குறள் படிக்காம கூட இருந்துடலாம். மற்ற உரைகள் படிச்சோம்னா அது நமக்கு விகற்பமா புரிய ஆரம்பிச்சிடும், தப்பா புரிஞ்சுக்குவோம். முதல்ல கடவுள் வாழ்த்து சொன்னார், இறைவன் எல்லாத்தையும் செலுத்தக்கூடிய இறைவனை வாழ்த்தினார். அந்த இறைவனுடைய அருள் நமக்கு எப்படி வருதுன்னா மழையா வருது. வானத்துல நீரின்றி அணையாது உலகன்னு சொன்ன மாதிரி மழையா வருது. மழையா வந்து இங்க விளைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகியல்ல நம்மளை யார் நெறிப்படுத்துறாருன்னா நீத்தார் பெருமைன்னு சொன்னார். நீத்தார் பெருமைனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீத்தார் கடன்னா தென்புலத்தோர், இறந்து போன நம்ம தாத்தா பாட்டி அவங்கதான் நீத்தார் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, இறந்தோர் எல்லாரும் நல்லவங்களா? நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இப்ப இறந்து போன எல்லாருக்கும் அந்த தகுதி எப்படி வரும்? இப்ப நீத்தார் என்ற சொல் வந்து இறந்தவர்களை குறிக்கிறது இல்லை. உலகில வாழும் போதே இந்த உலக பந்தவாசங்களை நீத்தாரத்தான் குறிக்கிறார். துறவி மெய் துறவிகளை தான் குறிக்கிறார்.
உடல் துறவு வேற, மெய்த்துறவு உள்ள துறவு வேற. உடல் துறவு உள்ள துறவுக்கு ஏதுவாகும், அதில் பற்று ரொம்ப கம்மி. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அப்போ அந்த நீத்தாருங்கிறது வந்து முழுக்க முழுக்க மெய்த்துறவிகளே குறிக்கும். அப்போ அது எப்படி அந்த ஆர்டர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அறம் வலியுறுத்தல் அப்படியே ஒவ்வொன்றா வரும். இப்போ அறத்துப்பாலில் முதல்ல கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை இப்படி சொல்லிட்டே வர்றவர் கடைசியாக ஒன்று சொல்லுவார். என்ன அதிகாரம் வச்சாருன்னா ஊழ். ஊழ் தான் நம்முடைய விதி, தலையெடுத்து எல்லாம் சொல்றாங்க, ஜாதக கட்டம், இதெல்லாம் தான் ஊழ். அதை ஏன் கடைசியில் வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் அறவெளியில நடந்தாலும் கடைசியா பலன் கொடுக்குற நேரத்துல நம்முடைய முன்வினை பயன் அந்த இடத்துல வந்து இந்த பலனை மாற்றவோ தடுக்கவோ செய்யும். அதனால நீ வந்து வருத்தப்படாத அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்த தான் ஊழ கடைசியில் வச்சிருக்காரு. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு. பெரிய நினைச்சு வாழ்ந்தாரா இருப்பாரு. பாசுமதி ரைஸ் விளையும், 100 மூட்டை வந்து வீட்டில் இறங்கியிருக்கோம். டாக்டர் சொல்லுவார் சுகர் இருக்கு, ஒரு பருக்க உள்ள போகக்கூடாது, கேப்பை கஞ்சி குடிங்கன்றார். வீட்டில் இருக்க பாசுமதி ரைஸை வேலைக்காரெல்லாம் பொங்கி சாப்பிடுவான், இவர் கேப்பை கஞ்சி குடிப்பார். என்ன எவர் சொல்லுவார் தட்டில் போட்டு சாப்பிடலாம், இவர் வெள்ளி கிணத்துல கேப்பை கஞ்சி குடிக்கிறார். இறைவன் என்ன நமக்கு விதிச்சிருக்காரோ அதுதான் கிடைக்கும். அதுதான் ஊழ், நம்முடைய வினை பயன். இந்த வினை பயனை வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. போன பிறவி அதுக்கு முந்தின பிறவிலாம் கிடையாது அப்படின்னு சில மதங்கள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் முற்பிறவியே ஒத்துக்கிறது இல்லை. ஒரே பிறவிதான் இறைவன் கொடுப்பாரு, அதில் நன்றி வாழ்றணும். அதுக்கு தீர்ப்பு சொல்லும் நாள் ஒரு நாள் இறைவன் வந்து நம்மளை சொர்க்கம் போ நரகம் போன்னு அனுப்பிச்சுடுவார். அந்த சொர்க்கம் நரகம்னா என்ன புரிஞ்சுக்கணும். சொர்க்கம் நரகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஆடி பாடி ஒரே கூத்தடிக்கிறதோ இல்லை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறதோலாம் இல்லை. இந்த உலக மனநிலையில அறிவு நிலையில தான் அந்த வேறுபாடு இருக்கு. இந்த உலகிலே சுத்தமாக இருக்கும் நேரம் சொர்க்கத்துல இருக்கும், அதிகமான துன்பங்களை அனுபவிக்கும் நேரம் நரகத்துல இருக்கும். சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் அறிவு மனநிலையில தான் வேறுபாடு இருக்க ஒழிய அப்படி ஒன்றெல்லாம் கிடையாது. அதனால யாரும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க இருக்கும் போதே தான் 4 வகை முக்தியும். அது யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 4 வகை முக்தி: சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். சாலோகம்னா இறைவன் இருக்கும் உலகத்திலே நம்மளும் போய் வாசம் பண்றது. சாமீபம்னா அவருக்கு பக்கத்துல இருக்கிறது. சாரூபம்னா அவரை மாதிரி அந்த உருவத்தை பெறுறது. சாயுஜ்யம்னா அவரோடு இரண்டரை கலத்தல் நிலை. இந்த 4ம் எப்போ ஒருத்தர் கிடைக்கும்னா சிவபூசையிலே கிடைக்கும். சிவபெருமான் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்காரு அப்படிங்கும் போது அந்த இடமே கைலாயம் ஆயிட்டு. சாமி இருக்காருன்னா அந்த இடம் கைலாயம் தானே. இப்போ சாலோகம் ஆச்சு, அவரோட லோகத்துக்கே நம்ம போயிட்டோம். சாமீபம்னா சாமி பக்கத்துல வச்சிருக்காரு. இதுல சாமி இருக்காருன்னு நம்ம 100% நம்புற போது சாமீபம் பக்கத்துல வந்துட்டாரு. சாரூபம்னா இறைவன் என்ன ரூபத்துல இருக்காரு? ஊதி ருத்ராட்சம் தான் அணிஞ்சிருக்காரு. அன்பு அறிவு சுரூபம். அந்த அன்பு அறிவு சுரூபமா நம்மள ஆகும்போது சாரூபம். அப்போ இரண்டரை கலத்தல் நிலைங்கிறது ஞானிகளுக்கு எப்பவுமே இருந்தா கூட நமக்கு ஒரு சில மணித்துளிகளாக இறைவனோட ஒன்றும் நிலை இருக்கு. இது சாயுஜ்யம். இப்போ பூசையெல்லாம் ஏன் பண்ண சொன்னாங்கன்னு இப்போ புரியுதா? தினமும் அந்த பயிற்சி ஏன் பண்ணணும்னா இது நிலை பெறுறதுக்காக. கொஞ்ச நேரம் இருக்கு, அதுவே 24 மணி நேரம் நிலைச்சு போச்சுன்னா அதான் முக்தி. முக்தினா செத்து போய் எங்கேயோ போய் இறைவனோட இரண்டரை கலக்கிறது, உப்பும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி அப்படின்லாம் சாஸ்திரங்களை சொன்னா கூட இறைவனோடு நம்ம கலந்துட்டோம்னா அதான் முக்தி. வைணவத்துல விவேக முக்தின்னு சொல்லுவாங்க, இறந்தாதான் முக்தி. சைவத்துல அப்படி இல்லை, இருக்கும்போதே முக்தி தான். ஜீவன் முக்தர்கள் அவங்கள வந்து ஞானசம்பந்தர் அப்பரெல்லாம் இருக்கும்போதே அவங்க முக்தி நிலையில தான் இருந்தாங்க. அவங்களுடைய வினை கழிவு. இப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் பிறக்கும்போது ஒரே பிறவிதான்னு சொன்னா இதை வந்து ஒருத்தர் ரொம்ப தெளிவா விளக்கினார். ஒரு பெரிய அருளாளர் விளக்கினார். இந்த கிறிஸ்டின் சிஸ்டர்ஸ்லாம் அந்த அருளாளர் ஒரு நாள் பார்த்தாங்க. பார்த்தப்ப அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ இவர் சில விஷயங்களை சொல்லும்போது அதெல்லாம் முற்பிறவி பயன் சொன்னார். முற்பிறவிங்கிறது உங்க மதத்துல தான் உண்டு, எங்க மதத்துல அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இறைவன் வந்து பாரபட்சமற்றவர் தானே? ஆமா. கருணைய வடிவமானவர் தானே? ஆமா. சரி, இவங்களெல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல இருக்க மெட்டானிட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்ட்டார். நாங்களும் பார்த்தாங்க வந்தாங்க. அது பெரிய பாலி கிளினிக் மெட்டானிட்டி ஹாஸ்பிட்டல். பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் A கிளாஸ் இருந்தது. அப்போனா ஒரே ரூம், ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கு. ஒரு தொட்டிலும் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டிலும் ஒரு சின்ன தொட்டிலும் போட்டிருக்கு. அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க ஏசி ரூமில். குழந்தையும் தாயும் குழந்தையும் இருக்காங்க. அடுத்தால B கிளாஸ் போனால் ஒரு ரூமில் ஒரு ஃபேன் போட்டிருக்கு, 2 கட்டில் போட்டிருக்கு. கட்டிலே குழந்தையும் அம்மாவும் இருக்காங்க. அடுத்து C கிளாஸ் போனால்
ஒரே டார்மெட்ரி, கட்டிலெல்லாம் இல்லை, அங்கங்கே 4-5 ஆளுக்கு ஒரு ஃபேன் போட்டிருக்கு, தரையில் பாய் வச்சு குழந்தைங்க பிறந்திருக்கு. இப்போ இவர் கேட்டார், இறைவன் கருணையே வடிவானவர், பாரபட்சமற்றவர் தான், ஒரு குழந்தை ஏன் ஏசி ரூமில் பிறந்தது, ஒரு குழந்தை ஏன் பாயில் பிறந்தது? பிறக்கும்போது இந்த குழந்தை நல்வினையோ தீவினையோ செய்யலையே, பாவமோ புண்ணியமோ செய்யலையே உங்கள் கருத்துப்படி? இப்போ இறைவன் ஏன் பாரபட்சமாக படைச்சார்? ஒரு பிள்ளையை ஏசி ரூம்லேயும் ஒரு பிள்ளையை பாயிலையும் ஏன் பிறக்க வச்சார்? அதுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல. அதுதான் இந்த குழந்தையுடைய முன்வினை பயன். இப்போ நமக்கு இப்போ கிடச்சிருக்க வாழ்க்கையில் நம்முடைய முன்வினை பயனாக இப்போ கிடச்சிருக்கு. இது நம்ம இந்த சைவ சமயத்தில் வழிபாட்டு நெறியிலையும் சைவ சமயத்துலேயும் இருக்கிறோங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதை நினச்சி பார்க்கணும், எவ்வளோ பெரிய கிடைத்திருக்கிற பேர் நமக்கு கிடச்சிருக்கு, அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நாளும் நாளும் சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் டெய்லி எல்லாரும் படுக்க முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன தப்பு பண்ணோங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்பர் பெருமானே அப்புதடிகள்கிட்ட போய் நாவுக்கரசர்னு யாரோ ஒருத்தர் பேர் எழுதி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டப்போ அப்புதடிகள் அவ்வளோ கொதிச்சு போயிட்டார். எப்படியா சொல்லுவ நீ, நல்ல பேசின, இந்த சிவ இடத்தை போட்டு இப்படி பேசுறியே இப்படின்னு கொதிச்சு பார்க்கும்போது நீ யாருன்னு கேட்டப்போ அப்பர் நான் நீட்டறையிலேருந்து வந்தவன், கல்லில் மருந்து வந்தவன்லாம் சொல்லலை, பரசமயத்தில் இருந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சிறியேன்னு சொன்னாருன்னா அப்போ அப்பரே தன்னை அவ்வளோ தாழ்த்தி சொன்னாருன்னா அப்போ நம்மெல்லாம் எவ்வளோ தாழ்வான நிலையில் இருக்கோம், நம்ம எந்த நிலையில் இருக்கோம், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கணும். ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் ஒரு இடத்துல போய் பேசினோடனே அந்த கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு அவரை பற்றி தரக்குறைவாக நிறைய வார்த்தைகள்லாம் பேசினா அவர் சரியில்லைன்னு அவர் மேலே நிறைய புகார்லாம் சொன்னான். உடனே அவர் கூப்பிட்டு கையில் போட்டிருந்த வளையம், காயில் போட்டிருந்த குண்டெல்லாம், சங்கிலி எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டார். கூட இருக்க ஆட்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவங்கெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ நாளாக அந்த ஆள் கூடயே இருந்ததுக்கு நமக்கு ஒரு வாழைப்பழம் கூட தரல, எவனோ கண்டபடி ஏசினா அவனுக்கு சங்கிலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரு, சரி நீங்கள் போனோடனே ஒரு 2ல் 1 கேட்டுற வேண்டிதான் அப்படின்னு மடத்துக்கு போனோடனே, ஏன் சாமி இவ்வளோ நாளாக அவங்களுக்கு கூடவே இருந்து எல்லாம் செஞ்சதுக்கு நீங்கள் ஒன்றும் தரல, அவர் உங்களை திட்டினதுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்களே கேட்டப்போ அவர் சொன்னாராம், நம்ம ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் டெய்லி 2 விஷயம் பண்ணணும். ஒன்று இறைவனுடைய பெருமையை சொல்லணும், 2வது தன்னுடைய சிறுமையை எண்ணி பார்க்கணும். அப்போ நான் தினமும் இறைவனுடைய பெருமையே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னுடைய சிறுமையை யோசிக்க நேரமே இல்லாமல் போச்சு. அந்த பேர் உபகாரத்தை அவன் செஞ்சதுனால அவனுக்கு இந்த சங்கிலி வளையலெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னான். அப்போது எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே தன்னை அவ்வளோ தாழ்த்தி சொல்லும்போது நம்ம என்ன பெரிய நிலைக்கு வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிறுமை என்னன்னு நினச்சி பார்க்க பணியுமா இந்த பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ பணிவாக இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேல்நிலையை அடையலாம். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக வழிபாட்டு நெறியில் விடாமல் தொடர்ச்சியாக இருந்து நீங்களும் நல்ல கதி அடைஞ்சு உங்கள் குடும்பத்தாருக்கும் வழிகாட்டி இல்லறத்துலேயும் இணக்கமாக இருந்து, ஏன்னா 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இப்போ நிறைய வீடுகள்லேருந்து இங்கேருந்து ஆண்களும் பெண்களும் வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டில் சம்மதிச்சதுனால தான் வந்தாங்க. வீட்டில் சம்மதிக்காமல் வந்தால் இப்போ போனோடனே இவ்வளோ நேரம் பேசுனதுக்கும் கேட்டதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஒரே அடிதடி தகராறாகி இவ்வளோ நேரம் ஏன் போனோங்கிறது நம்மளை மேல்நிலை கொண்டு போய் விடாமல் இன்னும் கீழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். அதனால் 2 பேரும் ஒருமித்த கருத்துக்களாக இருந்து குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதோட நம்மளும் நல்ல கதி அடையணும். இதுக்கு தினமும் விடாமல் திருமுறை பாராயணம் பண்ணணும், ஆலய வழிபாடு பண்ணணும், நம்முடைய குரு பீடங்களை மதிக்கணும். எல்லாரும் குருநாதர் தான் நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர். அதனால் அவருடைய சிறப்பை உணர்ந்து குருவே சிவமென கூறின நந்தின்னு திருமந்திரத்திலாம் சொல்லியிருக்குன்னா, குருவை சிவமாக பார்க்கறது, சிவத்தை குருவாக பார்க்கக்கூடாது. குருவை சிவமாக பார்க்கலாம், வேதம் ஆகமம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு. குருவை தான் சிவமாக பார்க்கலாமே, சிவத்தை குருவாக யாரும் பாவிக்கக்கூடாது. அதனால் இறைவன் நம்மை ஆட்கொள்றதுக்காக அவரும் நம்மளை மாதிரியே ஒரு ஆள், அவரும் சாப்பிட்றாரு தூங்குறாருன்னு நினைக்காம அந்த அறிவு, இந்த ஞானம் தான் இங்கே நம்ம சிவமாக பார்க்குறோம். குருநாதர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் சாப்பிட்டு நம்மளோட கொழுன்னு இருக்காரு, இவர் என்ன நமக்கு வழி காட்ட போகிறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இறைவனுக்கு சொரூபம், அன்பும் அறிவும் தான் சொரூபம். அந்த அறிவு சொரூபம் அந்த குருநாதர் பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவோட அறிவில் பதிஞ்சு அதுதான் நமக்கு உபதேசம் பண்ணுது. அந்த உபதேசம் இடத்துக்கு இடம் வேறுபடும். குருநாதர் இருக்காரு, ஒருத்தர் இருக்காருன்னா எல்லாருக்கும் ஒரே உபதேசம் பண்ண மாட்டாருங்க. நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில் சொல்லுவாங்க, ஒரு நாள் அங்கே கல்கத்தாவில் எல்லாமே நீர்வழி பாதை தான் போக்குவரத்து எல்லாமே. அந்த மடத்தில் உள்ள ஒரு துறவி, அவர் பாவம் ரொம்ப அப்பாவி, அந்த ஓடத்தில் வரும்போது அந்த ஓடக்காரன் அவரை ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கான். தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேங்கிறான்,
அந்த கட்டை ஒன்று இருக்கும், அதை வச்சு அவரை மிரட்டுறான். அவர் பரதாமல் விலகி போகிறாரு. கூட இருக்கவங்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி விலகி போகிறாரு, அதனால் அந்த ஓடக்காரன் ரொம்ப தொந்தரவுன்றான்னு. ராமகிருஷ்ணன் சொன்னார், முட்டாள், அவனை ஒரு வார்த்தையை எடுத்து கடிஞ்சு சொல்கிறதுக்கு உனக்கு தெரியாதா? அடுத்த தடவை அவன் ஏதாவது சேட்டை பண்ணான்னா தொலைச்சி போடுவேன்னு சொல்லிடு அப்படின்னு. சரின்னு விட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து நம்ம நரேன் வந்தார் இந்த ஓடத்தில். யார்? விவேகானந்தர். அவன் வழக்கம் போல் இது யாரோ புது சாமியார் வந்திருக்காரு, இவற்றையும் வித்தையை காட்டுவோன்னு ஒரு தடவை அந்த கட்டையை எடுத்து காட்டினா. அவர் எட்டி குரல் விலையை பிடிச்சிட்டார். அடுத்தால தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவேன்ட்டார். உடனே கூட வந்து சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அதோட குருநாதர் சொன்னதை இவர் எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ட்டு குருநாதர்கிட்ட போய் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாதிரி அந்த ஓடக்காரன் பிரச்சனை பண்ணா நம்ம நிறைய அவனை குரல் விலையை பிடிச்சிட்டான். உடனே இவர் சொன்னார், முட்டாள், நீ ஒரு துறவி, கோவப்படலாமா? நான் தள்ளிடுவேன்னு சொன்னால் என்ன தள்ளிட்டானா? சரி தள்ளி விட்டா உனக்கு நீச்சல் தெரியாதா? வந்திருக்க வேண்டியதானே என்னார்? எல்லாரும் யோசிச்சாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார், ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்ட்டு நரேன் ரொம்ப வருத்தத்தில் வெளியே போயிட்டார். போனோடனே என்ன குருநாதரே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க? அவர் சொன்னார், அன்னைக்கு இருந்த சன்னியாசி அவர் பாவம் ரொம்ப அப்பாவி, வாயில்லா பூச்சி. அவரை மேலும் மேலும் மிரட்டினா என்ன ஆகும்? ஒரு நாள் தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டான்னா பாவம் அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால அவனை கடிச்சு பேச சொன்னேன். இவன் ஏற்கனவே கோபக்காரன், இவன்கிட்ட விடாதன்னா இவன் அவனை தண்ணியில் சும்மா தள்ளி விட மாட்டான், கட்டையை கொண்டு மண்டையில் அடித்து தண்ணியில் தள்ளி விட்டுருவான், ஆளே காலி பண்ணிடுவான். அதனால ஒவ்வொருத்தருடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப உபதேசம் வேறுபடும். ஒரே மந்திரத்தை அவர் சொன்னா கூட அது ஒவ்வொரு நிலையில இருந்து நம்மளை செலுத்தும். மந்திர ஜபம்ங்கிறது கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். நீங்க மந்திர ஜபம்ங்கிறது ஏதோ குளிச்சு திருநீரெல்லாம் பூசி ரூம்ல ஒரு பலகையில உட்காந்து ஒரு ஜபமாலையை வச்சுட்டு கண்ணை மூடியோ கண்ணை திறந்து தான் எப்போ மந்திர ஜபம் பண்ணணும். கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுனா கண்ணை திறந்து மனம் எங்கேயோ போயிடும். கண்ணை திறந்து ஒரு நிலைத்த பொருள், நமக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தோட படத்தையோ உருவத்தையோ இல்லை நம்ம குருநாதர் படத்தையோ ஏதோ ஒன்று வச்சு தான் ஜபம் பண்ணணும். இடைவிடாது ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது இப்படி இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. எந்த நேரமும் ஜபம் பண்ணலாம். நாம ஜபம்ங்கிறது விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நாம ஜபம் தான் நம்மளை பெரிய நிலைக்கு தூக்கி விடும். சாரதா அம்மையார்கிட்ட ஒரு பெரிய பண்டிதர் வந்தார். அவர் அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களெல்லாம் சொன்னார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு சாதாரண குடும்பத்து பெண், நான் நிறைய ஜபம் பண்ணுறேன், அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், நான் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு அதை சொல்கிறேன். இந்த சாஸ்திரம் படித்து சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் மணிக்கணக்காக பேசுவாங்க. அவங்கெல்லாம் 2 விஷயத்தை கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. அது என்னன்னு கேளுங்க, வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. 2 விஷயம் என்ன வேண்டிக்குவாங்கன்னா, ஒன்று நம்ம படிச்சுட்டு போனது, குறிப்பு எடுத்துகிட்டு போனதெல்லாம் நமக்கு மறக்காமல் இருக்கணும், மேடையில் சொல்லி கைத்தட்டல் வாங்கிடணும். 2வது, எங்கே போனாலும் இதே தான் பேசுவோம், இந்த மேடையில் கேட்டாலும் அடுத்த மேடைக்கு அவனுக்கு அது மறந்து போயிடணும். புரியுதா? அப்போ இந்த 2 விஷயத்தை கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் பேசுகிறவங்க எல்லாம், சொற்பொழிவாளர்கள்லாம் வருவாங்க. இப்போ இங்கே நீ ஐயா 1 மணி நேரம் பேசணும்னாங்க. ஐயாட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி சுமாராக எவ்வளோ நேரம் பேசணும்? அவர் மெல்ல காதில் சொன்னார், எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசுவார், பேசாமல் உட்காருங்க. அது மாதிரி எதையோ தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டே இருந்து பிரயோஜனமே இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் நான் திருமுறையும் சாத்திரத்தையும் சொல்லியிருந்தேன்னா என்னென்னமோ படிச்சிருக்காரு, என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு ஆயிரும். இப்போ அது உலகியலோடு சொல்லும்போது தான் இந்த கருத்தை எனக்கு உபதேசித்தது திருவாவூர் ஆதீனத்தில் 23ஆம் பட்டத்தில் இருந்த சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தான் சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடிலாம் முதல்ல போகிற இடத்துலலாம் ஒரே திருமுறையாக சொல்லுவேன், சாத்திரமாக சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவேன், ஆஹா ஓஹோ அப்படிம்பாங்க, பிடிச்சிருக்காது. சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப படித்த ஆட்களுக்கு வேணால் அது புரியலாம், சாமானியர்களுக்கும் புரிகிற மாதிரி சின்ன சின்ன கதை, இந்த மாதிரி கருத்து, இது மாதிரி சொல்லும்போது தான் அவங்க மனசில் ஆழ பதியும். குழந்தைங்களுக்கு எல்லா நிலையில் இருக்கவங்களுக்கும் புரிகிற மாதிரி பேசணும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க எந்த மனநிலையில் இருக்காங்கங்கிறத பார்த்து பேசணும். தென்கட்சி சாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்லுவார், ஒரு இடத்துக்கு போய் பேச போனால் சின்ன குழந்தைங்க இருக்க இடத்துலலாம் போய் பேசினா அவர் எப்படி அந்த நேரம் முடிஞ்சிட்டுங்கிறத கணக்கெடுப்பாராம். அப்படியே மெல்ல காலை சுரண்டுவானாங்க கீழே, இல்லைன்னா கையை கீறுவானாம், பக்கத்தில் இருக்கவனை கிள்ளுவானாம். அதிலே கண்டுபிடிச்சிருந்தோம், சரிதான் முடிஞ்சது, போர் அடிச்சுட்டு நம்ம டைம் ஓவர், பெல் அடிச்சுட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலேஜ் மாதிரிலாம் போனால் அவன் கொட்டாய் விடுவானான்.
அதில் கண்டுபிடிச்சிக்கணும், ஓ இது முடிக்க வேண்டிய நேரம் போல் இருக்கு. இன்னும் குடும்பஸ்தர்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா இந்த காலத்தில் உடனே ஃபோனே வராட்டாலும் அப்படி போனேன் ஹலோ அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுவாங்க. அப்போ கண்டுபிடிச்சிடணும் இது வந்து நம்ம முடிக்க வேண்டிய நேரம். நீங்கள் யாரும் செல்ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு குறிப்பு பேசுகிறவங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி பேசினாதான் அது பேச்சா இருக்கும். இல்லாட்டா வளன்னு மணிக்கணக்காக பேசி என்ன பிரயோஜனம்? ஐயா சொன்னாங்க 1 மணி நேரம் பேசணும். 1 மணி நேரம் பேசினா அதில் என்ன ஏறிச்சுங்கிறது வேணும் இல்லையா? இப்போ நல்ல கருத்துக்களை கேட்டு சிரிக்க மட்டும் இல்லாமல் அதை சிந்திச்சு வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும். நல்ல கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய உபன்யாசகர் அவர் ஹரிச்சந்திர புராணத்தை பல மாதங்களாக ஒரு இடத்துல பேசினார். அவருக்கு ஒரு ஆசை, சரி எல்லாருக்கும் என்ன புரிஞ்சது கேட்போன்னு. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா அவனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு. அவன் சொன்னான், உயிரே போனாலும் சத்தியத்தை கைவிடக்கூடாது சாமி, தெரிஞ்சுக்கிட்டேன்னா. அவருக்கு ஆசை, இது ஆசை. இன்னும் அடுத்தால ஒருத்தனை கூப்பிட்டு கேட்போன்னு நினைச்சாரு, அது பேராசை. அவனை கூப்பிட்டு என்னப்பா புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுது சாமி தான். என்ன புரிஞ்சுது? அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி அடமானம் வைக்கலான்னு இப்பதான் தெரிஞ்சுது சாமி, இவ்வளவு நாளா நானும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா. அப்போ புதிய ஆட்டா கூட பரவாயில்ல, விகற்பமா புரிஞ்சுட்டுன்னா ரொம்ப ஆபத்தா போயிடும். அதனால இப்ப நீங்க எல்லாம் முதல் கட்டத்துல தான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் நல்ல வழியில முதல்ல ஒழுக்கம் அறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ள இருக்கிற அழுக்கு போனாதான் வெளியில இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்க முடியும். இப்போ உள்ள இருக்கிற அழுக்கு போறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு வயசான ஒரு மூதாட்டி, அது ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் வேலை பார்க்குது. பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு உபன்யாசகர் தினமும் ராமாயணம் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறார். இந்த பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது வீட்டில் வேலை பார்க்கும், சமையல் பண்ணும், பாத்திரம் கழுவும். தினம் ராத்திரி அங்கே போய் உட்காந்துக்கும் விடிய விடிய. காலையில் எழுந்திரிச்சு வந்து இங்கே வேலை பார்க்கும். இப்போ அசந்து போகுது, வயசான பாட்டி தானே. பகலில் ஒரு நாள் அசந்து தூங்கிட்டு இப்போ அந்த பணக்காரர் கூட்டு சத்தம் போட்டார், எங்கே போனேன் ஏன் தூங்குறேன்னு. பக்கத்தில் யாரோ பேசிக்கிட்டு இருக்காரு, அதை போய் கேட்க போனேன். அவர் சொன்னார், இப்படியே கேட்குறிய, உனக்கு எழுத படிக்கவே தெரியாது, அதை போய் கேட்டேன்னா உனக்கு என்ன புரிய போகுது? மூங்கில் கூடையில் தண்ணி எடுத்த மாதிரி ஏதாவது தங்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பாட்டு சொல்லிச்சு, மூங்கில் கூடையில் தண்ணி எடுத்தா தங்காதுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் திரும்ப திரும்ப மூங்கில் கூடையில் தண்ணி எடுத்துகிட்டே இருந்தால் அந்த கூடை சுத்தமாகும்ல. அது மாதிரி இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு அதுபடி நடந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய நிலை, முக்தி நிலையை எய்தாட்டாலும் நம்மகிட்ட இருக்கிற அந்த அழுக்குகளாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் தானே. அதனால் இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக எங்கே யார் சொன்னாலும் விடாது போய் கேட்கணும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கையால் தொழுதேத்த அப்படின்னு முதல் பாட்டிலே ஞானசம்பந்தரோட தோடுடைய செவியன் எடுத்து எல்லாரும் படிச்சு பாருங்க. முதல் பாட்டிலே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார். துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பேரிலங்கும் பெருமாவரும் பெருமானிவன் என்றேனார். இந்த உலகமே துயரமான உலகம்தான். நம்முடைய வினையை கழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் அப்படி கஷ்டம் வருது இப்படி கஷ்டம் வருதுன்னா கஷ்டப்படுறதுக்காக தான் வந்திருக்கோம். அங்கே நம்முடைய வினை கழிவுக்காக தான் வந்திருக்கோம். மாட்டேன்னு சொன்னால் யாரும் விடப்போறது இல்லை. அதை எதிர்கொள்ளும் தன்மையோட இறை வழிபாடுங்கிற ஆயுதத்தை கையில் வச்சுட்டு அதை எதிர்கொள்ளணும். எப்படி கையில் கேடயத்தை வச்சுட்டு அடுத்த ஆள் தாக்குறதை தடுக்கிறாங்களோ அது மாதிரி இறை வழிபாடு நமக்கு ஒரு கேடயம் போல. அந்த இறைவன் குரு கொடுத்த ஞானம் வந்து வாழ் போல. ஞான வாழ் ஏந்து மையர் நாதப்பறை அறை மின்னர் மாணிக்கவாசகர். அப்போ அந்த வாழ் வந்து ஞான வாழ், இந்த கேடயம் வந்து இறை பக்திங்கிற கேடயம். இது ரெண்டையும் வச்சுட்டு விடாது ஞான ஜபம் நாம ஜபம் பண்ணி எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ. அந்த சாரதா அம்மையார் என்ன சொன்னாங்க, நான் ஒரு படிக்காத இல்லறத்து பெண். எனக்கு அந்த பெரிய மகான் சொன்னார், நான் நிறைய படிச்சிருக்கேன், உபதேசம் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்குமே எனக்கு நேரம் போகிறது இல்லை, எனக்கு நாம ஜபம் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லைன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு சாதாரண குடும்பத்து பெண், நான் வந்து வீடு பெருக்கும்போது நாம ஜபம் பண்ணுறேன், துணி துவைக்கும் போது நாம ஜபம் பண்ணுறேன், சமையல் பண்ணும்போது நாம ஜபம் பண்ணுறேன், எனக்கு நிறைய நேரம் கிடைக்குதுன்னு. அந்த பெரியவர் அவரோட சீடர் ஆகிட்டாங்களாம், சாரதாமையாரோட சீடர் ஆகிட்டாங்களாம். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியமே ஒழிய நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வெளியில் போய் நம்முடைய அறிவு புலமையை வெளிக்காட்டி கைதட்டல் வேணால் வாங்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு ஆத்ம சாதனைக்கு பயன்படாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் அது வாழ்க்கையில் பயன்படுத்தினா மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போய் விடும். நமக்கு கிடைச்ச மாதிரி திருமுறைகளும் சாத்திரங்களும் திருப்புகளும். இந்த முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியாது அறியும் தரமோன்னு சொல்கிறாரு அனுபூதியில். முருகன் தான் குருவாக வராருங்கிறார்.
அதனால் குருபீடத்திலிருந்து வந்த நான் வந்து இந்த முருகனுடைய வழிபாட்டுக்காக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும், உங்களெல்லாம் சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. நீங்கள் எல்லாரும் சொன்ன கருத்துக்களெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி சிரிக்க மட்டும் இல்லாமல் சிந்திச்சு அதை உங்கள் வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சு உங்கள் குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் வழிகாட்டி நல்ல கதி அடைய எல்லாம் வல்ல ஞானமான நடராச பெருமான் திருவுருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் 24வது குருமகாசனுடைய குருவுகளையும் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. 18 ஆதீனம் சைவ ஆதீனம். 18 ஆதீனத்துக்கும் முக்கியமாக சைவ சித்தாந்தத்துக்கே முதல் குருவாக இருந்தவர் மெய்கண்டார். அவருடைய வரலாறு இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் சகலாகம பண்டிதர் அப்படிங்கிற அவங்க குலகுருவை போய் வேண்டும் போது அவர் திருமுறையில் கயிறு சாத்தி பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் அப்படிங்கிற பாட்டு கிடச்சி திருவெண்காட்டில் போய் அந்த முக்குள நீராடி கொஞ்ச காலம் வழிபட்டப்போ இறைவன் கனவுல வந்து அந்த திருமுறை பெருமை என்னங்கிறது இதில் தெரியும். இறைவன் கனவுல வந்து சொன்னார், இந்த பிறவியில் உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, இருந்தாலும் ஞானசம்பந்தர் தேவாரம் பொய்ச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு ஒரு குழந்தை தரேன்னார். அப்போது நடக்க முடியாத செயல்களையும் ஏலாதனவெல்லாம் இயல்விப்பானைன்னு பாடினவங்க அது கண்டிப்பாக நடக்கும். ஞானசம்பந்தர் தேவாரத்தை ஞானசம்பந்தர் பாடினா நடக்கும், நம்ம பாடினா நடக்குமான்னா ஒரு புத்த நந்தி வந்தப்போ அவருடைய அத்தை மகன் சம்பந்த சரணாலயம் அவர் அத்திரமாவன் அஞ்செழுத்துமேன்னு சொன்னோடனே அந்த புத்த நந்தி தலையை இடி விழுந்து அந்த புத்த நந்தி செத்து போயிட்டார். அப்போ நம்ம சொன்னாலும் பலிக்கும். அது உள்ளன்போட உருக்கமாக சொல்லணும். அந்த ஞானசம்பந்தர் தேவாரத்தை நம்பி அவங்க வழிபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அதுதான் மெய்கண்டார். அவருக்கு வந்து என்னுடைய பேரே வையின்னு சாமி சொல்கிறாரு, சுவேதவன பெருமான்னு வைக்கிறாங்க. அது அவங்களுடைய தாய் மாமனார் வீட்டில் திருவெண்ணை நல்லூரில் வளருது. அதுக்கு 2 வயது ஆகும்போது இந்த காலத்து குழந்தைங்க கார் ஓட்டி விளையாண்ட மாதிரி அந்த காலத்து குழந்தை தேர் ஓட்டி ரோட்டில் விளையாடிட்டு இருந்தது. வான்வெளியாக பொதிகை மலைக்கு போன பரஞ்சோதி முனிவர் இந்த குழந்தையுடைய பக்குவ நிலை அறிஞ்சு கீழே இறங்கி வந்து உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண அவர் பெற்ற அந்த அறிவை வந்து சிவஞான போதம். சிவஞான போதம்னா தட்சிணாமூர்த்தி கையில் வச்சிருக்க சூடி தான் சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை 12 சூத்திரமாக செஞ்சு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். இப்போ அருள்நந்தி சிவம் வந்து இந்த சகலாகம பண்டிதர் வந்து நம்ம சொல்லி பிறந்த குழந்தை நம்மளை வந்து பார்க்கல, இன்னும் ஏதோ பாடம் வேறு எடுக்கு, என்ன எடுக்கு பார்ப்போன்னு ஆளாளாக அனுப்பிச்சி விட்டார். ஒவ்வொரு சீடராக போனவங்கெல்லாம் அங்கேயே பாடம் கேட்டுட்டு தங்கிட்டாங்க. கடைசி அவரே வந்துட்டார் ஒரு நாடு. வந்த அன்னைக்கு மெய்கண்டார் அன்னைக்கு வந்து சிவகம் பாவனையிலேருந்து அறியாமைங்கிற ஆணவ மலத்தை பற்றி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஆணவம்னா நம்ம வாழ்க்கையில் சொல்கிற ஆணவம் ஈகோ, திருமுறையில் சொல்கிற ஆணவம் வந்து அறியாமை, இக்னரன்ஸ். அப்போ அந்த ஆணவ மலத்தை பற்றி பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அருண் சகலாகம பண்டிதர் வந்து இவரை பார்த்து கேட்குறாரு, நம்ம வந்திருக்கோம், இவன் மதிக்கலை, குருநாதர் குலகுரு இவளை மதிக்கலை, பாடம் எடுத்துகிட்டே இருக்கான், ஆணவத்துக்கு ஒரு வடிவம் காட்ட முடியுமான்னு கேட்டார். இப்போ இப்படி மேலே கீழே பார்த்தார். 28 ஆகமம் படித்து ஆணவத்துக்கு வடிவம் கிடையாது, எனக்கு வடிவம் காட்ட முடியுமான்னு கேட்குறியே, இதுதான் உன்னோட ஆணவம்னு பார்த்தாரு. அவர் உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். 94 வயசு அவருக்கு. உடனே ஊதி சாத்தி அருள்நந்தி சிவம்னு பேர் வச்சார். அவர் தான் அவருக்கு தலைமை சீடர். அந்த மெய்கண்டாரை அங்கமாக வச்சு சுற்றி மற்ற சாத்திரங்களெல்லாம் அங்கேயே வச்சு தான் சைவ சித்தாந்தம் வந்துச்சு. சைவ சித்தாந்தத்துக்கு முதல் குரு அவருடைய முக்தி ஸ்தலம். அவர் இருந்து உபதேசம் பெற்று சிவஞான போதம் சொல்லி எல்லாருக்கும் சிவஞான போதம் பாடம் எடுத்த அந்த திருவெண்ணைநல்லூர் முக்தி ஸ்தலத்தில் திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மெய்யன்பர்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற்று உங்களுக்கு குருவருளையும் திருவருளையும் பெற பிரார்த்திக்கிறோம். அதனால் எல்லாரும் அந்த புனித பணியில் தங்களையும் ஈடுபடுத்திக்கோங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடியுமோ அதை செய்யலாம். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, விருப்பம்தான். ஏன்னா கோயில் அது இதுன்னு வரும்போது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மெய்கண்டாரை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சிலர் வந்து மெய்கண்டார்னா செய்யவே மாட்டாங்க, விவரமான ஆட்கள். ஸ்மார்த்தர்கள் வைணவர்கள்லாம் மெய்கண்டார்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா 2ஆம் சூத்திரம் முழுக்க முழுக்க மெய்கண்டார் புறமத கண்டனம் தான் பண்ணியிருக்காரு சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுறதுக்காக. அதனால் சைவர்களாக பிறந்த அனைவரும் கண்டிப்பாக மெய்கண்டார் திருப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக்கணும். ராமானுஜரெல்லாம் வைணவத்தில் அவ்வளோ கொண்டாடுவாங்க, உடையவர் தான் சொல்லுவாங்க, அவர் பேரே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் பல பிறவி பாவம் மெய்கண்டாரை பற்றி இன்னும் தெரியாமலே நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம். இப்படிப்பட்ட மெய்கண்டார் கோயில் விளங்கி நல்ல திருப்பணி நடந்து சிறப்பமாக நடக்க உங்களுடைய உதவிகளெல்லாம் செய்யுங்கன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியரை வழங்கிய பூசைக்குரிய தம்பிரான் சாமி அவர்களுக்கு ஆலய நிர்வாக குழுவின் சார்பாக
ஆலயத்தின் ஆலோசகர் திரு மோகன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நாளை மாலை 6:30 மணியளவில் சிவமாறனின் தரங்கிணி பக்தி இசைக்குழுவும் தொடர்ந்து 7:30 மணிக்கு இங்கே இந்த அரங்கில் பேராசிரியர் சிவ கண முருகப்பன் ஐயா அவர்களின் மந்திரமாவது நீரு எனும் தலைப்பில் அற்புதமான ஒரு சொற்பொழிவு இங்கே அரங்கேற இருக்கின்றது. பக்த கோடிகள் அனைத்தையும் கண்டு கேட்டு இன்புற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றோம். நம் அழைப்பு ஏற்று வருகை தந்த சுவாமிக்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சொல்லுங்க இங்கதான் இருக்கும் எட்ரோட்ல ini cara